ஒருத்தர் ராமாயணம் பேசுறதுக்கு ஒரு ஊருக்கு வந்தார். எவ்வளவு நேரம் பேசன்னு கேட்டார். உடனே கேட்டுட்டு அவரே சொன்னார், 1 மாசம் பேசவான்னு கேட்டிருக்கார். முந்தி நான் சொல்றது ஒரு பல ஆண்டுகளுக்கு முதல்ல வச்சுக்கங்களேன். உடனே அந்த கிராமத்தில் இருந்தவங்க 1 மாசம் பேசினா முன்கதை மறந்து போயிருங்களுக்கு, அதனால வேண்டாம். 15 நாள் பேசவா அதிகம், 1 வாரம் பேசவா இல்ல. அப்ப அவர் கோவம் வந்துருச்சு. 5 நிமிஷம் பேசவா அப்படின்னு கேட்டார் ராமாயணத்தை. உங்களுக்கு நல்லது எங்களுக்கு நல்லது பேசுங்க அப்படின்னாங்க. அவர் 5 நிமிஷத்துல பேசினார். எப்படி தெரியுமா? எவனொருவன் தாய் தந்தையருடைய சொற்படி கேட்டு தன்னுடைய வாழலெல்லாம் நடக்கிறானோ அவனுக்கு உலக உயிரினங்கள் எல்லாம் துணை நிற்கும். மாற்றான் மனைவி மீது எவன் காமம் கொள்ளுகிறானோ அவனை உடன் பிறந்தவனே காட்டி கொடுப்பான். ராமாயணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னார். இந்த இப்ப ஒன்லைன் ஸ்டோரின்னு நம்ம சொல்றோம். இந்த 2 வரி சொல்லி முடிச்ச உடனேயே உங்களுக்கு அதனுடைய சாரம் புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் அதை எப்படி விளக்கலாம் அப்படின்னா, எப்படி காரணம் என்ன, எப்படி சொல்லலாம்? ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிதும் சடைகள் தாங்கி தாங்கிருந்தவ மேற்கொண்டு அந்த பாடலை சொல்லி நீ காட்டுக்கு போயிட்டு வான்னு சொன்ன உடனே 7 ஆண்டில் வா என்று இயம்பினான் அரசன் தான் சொன்ன உடனே அம்மா சொன்னா என்ன அப்பா சொன்னா என்ன, நான் போயிட்டு வரேன்னு அவர் கிளம்பினார். அப்படி கிளம்பியவருக்கு யாரெல்லாம் துணை நின்றார்கள்? உலக உயிரெல்லாம் துணை நிற்கும் சொல்லியிருக்கோம். யாரெல்லாம் துணை நின்றார்கள்? பறவையாக வந்த சடாயு, கரடியாக வந்த சாம்பவந்தன், குரங்கினமாக வந்த சுக்ரீவன், அனுமன், அணில் கூட உதவுச்சுன்னு நம்ம கேள்விப்படுறோம். எல்லா உயிரினமும் அவருக்கு உதவி செய்தது. மாற்றான் மனைவி மீது காமம் கொண்ட ராவணனை உடன் பிறந்தவளாகிய சூர்பனகையும் உடன் பிறந்தவனாகிய விபீஷணனும் அவருடைய அழிவுக்கு காரணமானார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். இன்னும் அழகா சொல்லலாம், ஒரு பழம்பாடல் ஒன்று உண்டு. சில நேரங்களில் அழிக்க முடியாததை அதனுள் இருக்கின்ற ஒன்றே அழித்து விடுமா. நண்டு சிப்பி வேய்கதறி நாசமுறுங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும்னா. நண்டு குஞ்சு பொறிச்சா தாய் நண்டு இறந்து போகுமா. சிப்பின்னா முத்து, முத்தை எடுக்கிற போது அந்த உயிரினம் இறந்தாட்டா முத்தை எடுக்க முடியும். வேய்னா மூங்கில், பக்க கண்டு போட்டாச்சுன்னா மூங்கில வெட்டிடுவாங்க. கதலின்னா வாழை, வாழைக்கும் பக்க கண்டு வந்தா அது போயிடும். நண்டு சிப்பி வேய்கதறி நாசமுறுங்காலத்து கொண்ட கருவே அதனை அழிக்கும் சொல்லிட்டு போதம் தனங்கல்வி போன்ற வரும் காலத்து அயல் மாதர் மேல் வைத்த மனம்னார். இது மாதிரி இந்த ராமாயணத்தை 2 வரியில சொல்லி முடிக்கலாம்ங்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இன்னும் அழகா சொல்லலாம். ராமாயணத்தை பேசுற போதெல்லாம் இதை கேட்கிறப்ப என்ன பயன்பாடுன்னு அடிக்கடி சொல்லுவோம். வழக்கமா ஆழ்வார் பாசுரங்கள் மற்றதெல்லாம் படிக்கிற போது ஆண்டாளுடைய பாசுரத்துல என்ன பயன்னு கேட்டா அதுக்கு அவங்களே எழுதி வச்சுட்டாங்க. முன்னெல்லாம் கதாகாலட்சேபம் பண்ணி முடிச்ச உடனே இதை கேட்டவங்க, வந்தவங்க, வர நினைச்சவங்க, நீங்க போய் சொன்னவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்கன்னு அவர் முடிப்பாரு. ஏன்னா அப்பதான் அடுத்த வருஷம் அவரை கூப்பிடுவாங்க. அது ஒரு காரணம் உண்டு அதுல. இப்ப ஒரு கேள்வி கேட்போம், இதை படிச்சா என்ன லாபம்? ஆண்டாள் பாசுரங்களை படிச்சா என்ன லாபம்னு ஒருத்தர் சொன்னார். பாதகங்கள் தீர்க்கும், பரமன் அடிகாட்டும், வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும், கோதை தமிழ் 5 5 அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்புன்னாங்க. 5 5 கணக்கு போடுற அழக பாருங்க தமிழன். 5 × 5 + 5 = 30. 5 5 3 தடவை 5 5 வருது இல்லையா? 5 5 அறியாத மானுடரை வையம் சுமப்பது வம்பு. அதனால பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதங்கள் அனைத்திற்கும் வித்தாகும் சொல்லியாச்சு. ராமாயணத்தை கேட்கறதுல என்ன லாபம்? அது நம்ம ஊர்களில் நிறைய சொல்லுவோம். என்ன ராமாயணம் கேட்டு என்ன செய்ய அப்படின்லாம் சொல்லுவோம். பழமொழிகளா ஆச்சரியமா இருக்கு நம்ம ஊர்ல. ஒருத்தன் தினம் ராமாயணம் கேட்க வருவானா, ஒரு பாவம் படிக்காதவன் தினம் வந்துருவான், உட்கார்ந்து இருப்பான், முடிஞ்ச உடனே போயிருவான். அந்த அம்மா மனைவி வீட்டுக்கு போன உடனே முதல் கேள்வி கேட்குமா, ராமாயணத்துக்கு போனியா? ஆமா. கேட்டியா? ஆமா. என்ன சொன்னாங்க? தெரியாது. அந்த அம்மா கடுங்கோவம். மறுநாளும் போனா அதே மாதிரி 10 நாள் போயிட்டு வந்திருக்கான். பட்டாபிஷேகம் முடிஞ்சு 10ஆம் நாள் இந்த அம்மா கவனமா உட்கார்ந்து அவனை கூப்பிட்டு, வீட்டுக்காரன இன்னைக்கும் போயிருப்பியே? ஆமா. ராமாயணம் முடிஞ்சிருக்குமே? முடிஞ்சிச்சு. என்ன சொன்னாங்க? தெரியாது. அந்த அம்மா அவனு செஞ்சான். ஒரு மூங்கில் கூட, சாணம் ஆள்ற மூங்கில் கூட எடுத்து கணவன் கையில கொடுத்து அந்த தொட்டியில போய் தண்ணி மோந்துட்டு வா. மூங்கில் கூட சல்லடை மாதிரி ஓட்டையா இருக்கும். இப்ப இந்த சல்லடை எல்லாம் தெரியுமான்னு வேற தெரியல எனக்கு. ஏன்னா சமீப காலங்கள்ல சொலகு, சல்லடை,
உழக்க இதெல்லாம் சொன்னா ரொம்ப பேந்த முழிக்கிறாங்க. அப்படியா அப்படியான்னு ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன, இது அமெரிக்கக்காரன் கண்டுபிடிச்சதாக்கு நம்ம காணா போட்டது. இதெல்லாம் திருகைன்னு ஒண்ணு இருக்குங்க கிராமத்துல, ரொம்ப பேருக்கு தெரியாது. ஆடும் திருகை அரைச்சுற்று வரும் முன்னே ஓடும் எண்ணம் 1 கோடின்னா ஒருத்தன். அப்படி 2 கல்லு வச்சு மேல ஒரு கைப்பிடி வச்சு தானியத்தை போட்டு அப்படின்னம்னா மாவா விழுகும். கையிலேயே சுத்தணும், தானா சுத்தாது. இப்ப கிரைண்டர் மாதிரி போட்டு விட்டு நிக்கிறோம்ல, சுத்தாது அது. இப்ப இந்த மூங்கில் கூடையில அள்ளின உடனே தண்ணியை கொண்டு வர்றான், வரல. 2வது தடவை போ, வரல. 3வது 10 தடவை போய் திரும்பி வந்தான். சாண கூடையில தண்ணி அள்ள முடியல. நம்ம சொல்லுச்சு, இதுதான் நீ ராமாயணம் கேட்ட லட்சணம். 10 நாளும் போனீல ஒண்ணுங்க இல்ல. அதே மாதிரி தான் 10 தடவையும் தண்ணி மோக்க முடியல. அதுக்கு அவன் சொன்னா, உண்மைதான் தண்ணி மோக்க முடியல, ஆனா கூட சுத்தமாயிருச்சு அப்படின்னா. 10 தடவை நான் போய் மோந்தன்ல, கூட சுத்தமாயிருச்சு. இதுதான் உண்மைங்க. நம்மை அறியாமல் நம்முடைய மாசுகள் நம்மை விட்டு நீங்க வேண்டும். போய விளையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய்ன்னு ஆண்டாள் சொன்னா, இங்க அதை வச்சுதான் பார்க்கணும். இன்றைக்கு அவங்க பல்வேறு வகையான தலைப்புகளை கொடுத்திருக்கிறாங்க. ராமனை பற்றி சொல்லிட்டே வர்ற போது அவன் மாணவனாக, வீரனாக, சகோதரனாக எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதுல எனக்கு கிடைச்சிருக்கிற பகுதி மகனாக அப்படிங்கிற பகுதி. உண்மையை நான் சொல்றேன், ரொம்ப சிரமம் இதுல பேசுறது. ஏன்னா நான் அப்ப சொன்னேன் பாருங்க, இந்த ஒரு வரி கேள்வின்னு சொல்லுவேன்ல, அதுக்கு 3.5 மணி நேரம் எழுதுற பக்கத்துக்கான டைம் அது. 3 பக்க கேள்வியா கேட்டுவிட்டாங்கன்னா எப்படி எழுதுவோமோ அப்படித்தான் இது. ரொம்ப குறைச்ச பகுதியை வச்சு நிறைய சொல்லணும். ஆனா அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதுல இருக்கின்ற உணர்வு பூர்வமான விஷயங்களை சொல்லலாம். பாலகாண்டம், அயோத்திய காண்டம், யுத்த காண்டத்துல ஒரு பகுதி இவ்வளவுதாங்க. தாய் தந்தையரை சந்திக்கிற காட்சி. மொத்தத்துல பாத்தீங்கன்னா 6 காண்டத்துல, பாலகாண்டத்துல பெற்றோரோட இருக்கிறாரு, அயோத்திய காண்டத்துல அதே மாதிரி முடிசூட்டிக் கொள்ள வந்து பிரிஞ்சிடறாரு. பிறகு கடைசியில தசரதன் வர்ற போது ஒரு வார்த்தை பேசுறாரு. பிறகு நந்தி கிராமத்துல தாயார சந்திக்கிறாங்க. இவ்வளவுதான். இதுதான் தாய் தந்தையருக்கு அவருக்குமான ஒரு ராமனுக்கு. ஆச்சரியம் என்னன்னா, ஒரு தந்தை 3 தாய், பெற்ற தாய் ஒருத்தி, சிற்றன்னை 2 பேரு. இந்த 2 பேர் 3 தாயிடத்திலும் அவர் காட்டிய அன்பு என்ன. அதுக்கு மேல ஒரு விஷயம் என்னன்னா, அவர் தன்னுடைய தந்தையாரிடத்துல தந்தையாருக்கு செய்ய முடியாத சில வேலைகள்லாம் தந்தையாக நினைத்த ஜடாயுக்கு செஞ்சு காட்டுறாரு. ரொம்ப நெகிழத்தக்க இடம் அதுதான். அதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். நான் இப்ப முன்னாடி எதுக்கு சொல்லிட்டே வரேன்னா, இவ்வளவுதான் இருக்கு, இதை வச்சுதான் பேச போறேன்னு நான் சொல்ல போறேன். ஏன்னா பெரிய செய்திகளை சொல்லுறது ராமாயணம் மிகப்பெரிய பகுதி. அதுல எந்த பகுதி நம்ம கொடுத்திருக்காங்க, அரிசியில் சிற்பம் செதுக்குவது போல இந்த வேலையை நான் பார்க்கணும். இன்னும் ஒரு விஷயம் சொல்றேன். ராமாயணம் கம்பன் எழுதுவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் வழங்கி இருக்கிறது ஒரு கேள்வி கேட்கலாம். எவ்வளவு காலமா இருக்கு? கம்பர் 12ஆம் நூற்றாண்டுல தான் அதை தன்னுடைய வழிக்கு கொண்டு வர்றாரு. அதுக்கு முதல்ல இருந்தது. ஆதாரம் என்ன ஒரு கேள்வி கேட்கலாம். ஆதாரம் சங்க இலக்கியத்துல ஒரு குறுந்தொகை பாட்டுல ரொம்ப அழகா இருக்குங்க. அதாவது திருப்புல்லாடின்னு ஒரு இடம் இருக்குது. நீங்க ராமேஸ்வரம் போறப்ப நேர போயிடாம அந்த ராமநாதபுரத்துக்கும் கீழக்கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு திருப்புல்லாணி, திருப்புல்லணை அதுக்கு பேரு. அந்த திருப்புல்லாணியில ஒரு அழகான கோயில் இருக்கு. அங்கதான் ராமன் வந்து அங்கிருந்து பாலம் கட்டுவதற்காக ஒரு திட்டம் போட்ட இடம்னு வச்சுக்கோங்களேன். அங்க அந்த திருப்புல்லாணி கோயில் இருக்கிற இடத்துல சங்க இலக்கிய பாட்டு தொடங்குது. எப்படி தெரியுமா? எல்லா குரங்கிடமும் வந்து உட்கார்ந்து இருக்குது. ராமன் தன்னுடைய திட்டத்தை சொல்றாரு, எப்படி பாலம் கட்டி போகணும் அப்படின்னு. அப்ப மேல பறவைகள்லாம் மாலை நேரம் அதனால கஜகஜகன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. நிமிர்ந்து பார்த்த ராமன் அப்படின்னு அந்த பறவை எல்லாம் ஒரு சத்தம் போடலையா. இது இப்படியே சொன்னா பரவாயில்லைங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு அந்த ஆசிரியர். தலைவனை தேடி தலைவி வருகிறாள், தலைவியை தேடி தலைவன் போறான். இது ஊருக்குள்ள தெரிஞ்சு போச்சு. அலர் அப்படிமோ. அலர்னா என்னன்னா, ஒரு பெண்ணை ஆண் தேடி போனாலும் ஆணை பெண் தேடி போனாலும் ஊர் பூரம் பேசிடுவாங்க. ஏன்னா வேலையத்தாள் ரொம்ப பேர் உண்டு. அது எதையாவது ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அலர் வந்த உடனே அந்த தலைவிக்கு தான் கஷ்டம். ஏன்னா நம்ம ஊர்கள்ல ஆண் வந்து
அவன் ஆணாதிக்க சமுதாயம் எப்படியும் இருக்கலான்றுவாங்க. பெண் கவனமா இருக்கணும். அப்புறம் இவன் தோழி சொல்றான் தலைவனை கூப்பிட்டு, எப்பா கல்யாணத்தை பண்ணிடு, ஊரே நீ வந்துட்டு போயிடுற, பேசுறது கடுமையா இருக்கு, அந்த பெண்ணு மெளியுதா அப்படின்னு. சரின்னு அவன் ஒத்துக்கிட்டு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. இது ஒரு உதாரணம் சொல்லி சொல்றா, தன் படையினருக்கு பாலம் கட்டுவதற்காக ராமபிரான் யோசனை சொன்ன நேரத்தில் கூச்சலிட்ட பறவைகளை தன்னுடைய சுட்டுவிரலால் அடக்கிய போது எப்படி நிசப்தம் நிகழ்ந்ததோ அதுபோல தலைவன் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டவுடன் இந்த ஊரில் புரணி பேசியவர்களுடைய வாயெல்லாம் ஒரு வினாடியில் அடங்கி போனது. என்ன அழகா இருக்கு பாருங்க. இத வகுப்பில் நடத்துவேன், கோபமா உட்கார்ந்துருப்பாங்க பையங்க. இப்ப நீங்க கை தட்டுறீங்கல்ல, ஏன்னா அது பாடம். இப்ப நான் கேள்வி கேட்க மாட்டேன், நீங்க அதனாலதான் கை தட்டுனீங்க. அவன் பயப்படுறான். இன்னும் சொல்ல போனா ஒரு படி அதிகமான அவன் ஏதாவது சொன்னோம்னா இது தேர்வுக்கு வருமா அப்படின்னு கேட்கிறான். வராது. அப்புறம் ஏன் சிரமப்படுறீங்க, விடுங்க அப்படிங்கிறான். ஆனா அப்படி இல்லைங்க. நாம தேர்வுக்கு படிக்கிறப்ப மதிப்பெண்ணை நோக்கி படிச்சோம். இது அப்படி இல்லை, இது வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம். இப்ப சங்க இலக்கிய பாட்டு நான் சொன்னேன் இல்லையா, 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்டதுங்க. அப்ப அதுல ராமாயண செய்தி இருக்கு. தமிழ் சங்கம் இருந்ததான்னு அடிக்கடி ஒரு கேள்வி கேட்பாங்க. 3 சங்கம் இருந்தது. 4ஆம் சங்கத்தை பாலவனத்தன் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள் நிறுவனார் மதுரையில் 1901ஆம் ஆண்டு. இந்த 3 சங்கம் இருந்ததான்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு வால்மீகி ராமாயணத்துல ஒரு இடம் இருக்குங்க. ராமன் அனுமனை கூப்பிட்டு தெற்கு திசை நோக்கி நீ போய் சீதை இருக்காளான்னு பார்த்துட்டு சொல்றப்ப, போ பாண்டி நாட்டை தாண்டுகிற போது அங்கு தமிழ் புலவர்கள் அமர்ந்து சங்கம் அமைத்து தமிழ் பேசிக் கொண்டிருப்பார்கள், மயங்கி நின்று விடாதே அப்படிங்களா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க, வால்மீகி ராமாயணத்துல வர்ற செய்திங்க. அப்ப நம்ம அடிக்கடி கேட்போம், அதுக்கு என்ன ஆதாரம், இதுக்கு என்ன ஆதாரம்? ஒண்ணும் இல்ல, சேதாரம் எல்லாம் படிச்சாலே ஆதாரம் கிடைக்கும். உட்கார்ந்து படிக்கணும், அவ்வளவுதான் வேணும். ஆதாரத்தை தேடணுங்க. தாகமுள்ளவன் தண்ணீர் களைவது போல செய்தியை தேடணும். தேடுனா கிடைச்சு போகும். சிலப்பதிகாரத்துல இல்லாத செய்தியாங்க. சிலப்பதிகாரத்துல அருமையா சொல்றாங்க, மூவுலகும் ஈரடியால் முறை திறம்ப வகை முடித்து தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் கான் புகுந்து. ராமாயணத்தை ஒரு வரியில சொல்லணும். அதுல பாருங்க 10 அவதாரம். இன்னைக்கு தசாவதாரம் என்னுடைய நண்பர் கமலஹாசன் எடுத்துக்காருன்னு சொல்றோம்ல, 10 அவதாரத்தை ஓடி ஓடி பாடுவாங்க நம்ம புலவர்கள்லாம். 10 அவதாரத்தை பாடுவாங்க. அதுல அவர் வரிசையை சொல்றாரு, மூவுலகும் ஈரடியால் முறை திரும்ப வகை முடித்துனா என்ன அர்த்தம்? அந்த வாமன அவதாரமா பெரிய விஸ்வரூபம் எடுத்த காட்சியை சொல்றாரு. தாவிய சேவடி சேர்ப்ப தம்பியோடும் கான் புகுந்து. தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு ராமன் போனானே, ராமாவதன் சொல்றாரு, கடைசியா பிடிப்பாருங்க, பஞ்சவர்க்கு தூது நடந்தானை பேசாத நாவண்ண நாவோ நாராயணா என்னாத நாவண்ண நாவோ. அங்க மகாபாரத கதை வந்துடும். எல்லாம் எதுல? சிலப்பதிகாரத்துல இருக்கு. என்ன சிரமம்னா நமக்கு பாடம் அதெல்லாம் இருக்காது சிலபஸ்ல. தேராமன்னா செப்போதரன் தான் படிச்சிருப்போம். இந்த கண்ணகி போய் கோர்ட்ல பேசுற சீன் இருக்கு பாருங்க, அது மட்டும்தான் வரும். பாக்கி எல்லாம் கேட்டோம்னா அப்படியா அவ்வளவு தூரம் எழுதியிருக்காரா அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன் நீங்க திருக்குறளே பாருங்க, திரும்ப திரும்ப ஒரு 15 குறள் 20 குறள் தான் சொல்லுவோம். விதி உண்டா இல்லையான்னு கேட்டா உடனே என்ன சொல்லணும்? அழகா சொன்னாரு எங்க வாத்தியார், விதி உண்டான்னு கேட்கிறியா கேட்டுக்கோ, வினை திட்பம் என்பது ஒருவனின் மனத்திற்பம், மற்றவையெல்லாம் பிறன்னார் திருவள்ளுவர். இது நம்ம பார்த்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு, வினையே ஒத்துக்கிற மாட்டாரா இருந்தாலும் சொல்றாரு, உன் மனத்திற்பமே வினை. திருக்குறள் இருக்கு. என்ன காரணம்னா சிறுபிள்ளைகள் இருந்து நம்ம சின்ன சின்ன விஷயமா படிச்சுட்டு வந்தோம், மனப்பாடம் பண்ணிட்டு விட்டுட்டோம். சிலப்பதிகாரத்துல இதே வார்த்தை இருக்குங்க. தாதை உரை செய்ததன் காரணமாக மாதுடன் போனானே ராமன், அவன் கதை தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறான் ஒருத்தன். இன்னும் ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் அந்த பழைய விஷயத்திலிருந்து உள்ள வந்துடுறேன். ஒரே ஒரு செய்தி சொல்றான். கோவலன் காட்டுக்கு இதுக்கு போயிட்டான், மதுரையை நோக்கி. காட்டுக்கு நடுவுல நிக்கிறான். ஒரு கடிதம் கொடுத்து விட்டா மாதவி. கோசிகமானி என்று ஒருவன் கொண்டு வந்தான். அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. கோவலனுடைய அழகான உருவத்தை பார்த்தவன் இப்படி நிலைமாறி நிற்பவனை பார்த்தவனே கோவலன் சந்தேகம் வந்தது. அப்ப என்ன பண்ணானா, நமக்கு வேண்டியவங்க பேரை யாராவது சொன்னா உடனே நின்னு பாப்போம் தெரியுமா, நம்ம பேரை வேண்டாம், நமக்கு வேண்டியவங்க பேரை சொன்னாலே ஒரு நிமிஷம் நிப்போம். நீ ஏன் சொல்ற அப்படிமோ சொல்றான். மாதவி கொடியே நீயும் மாதவி போல் வாடி விட்டாயான்னு கேட்டான் கோசிகமானி. கோவலன் நின்னுட்டான். கிட்ட வந்தான். மாதவின்னு சொன்னியே அப்படின்னா, நீதான் கோவலன், இங்க வா, அட்ரஸ் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா காட்டுக்குள்ள போய் யாருக்கு கேட்க முடியும், இந்தா இந்த இதை படிச்சு பாரு.
அப்போ ஒரு கேள்வி கேட்டான், நான் அங்கிருந்து வந்த பிறகு பூம்புகார் நகரத்திலே என் தாய் தந்தையர் சௌரியமா இருக்காங்களா, மற்றவங்க எல்லாம் கேட்கிறான். அப்ப அவன் சொன்னாங்க, கோசியமாணி, பூம்புகார் நகரம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ராமனை பிரிந்த அயோத்தி போல் இருக்கிறது. இதுக்கு மேல என்ன சொல்லலாம்? சிலப்பதிகாரத்துல ராமாயணத்தை தனியா தொகுத்து ஒரு புத்தகமா போட்டு போடலாங்க. ஏன்னா மிக பழைய கதை. அந்த பழைய கதையில சொல்லப்படுற செய்திகள் எல்லாம் வச்சு வச்சு பார்க்கணும். அவன் அந்த ஓலையை பிரிக்கிறதுக்கு முதல்ல சீல் வச்சிருக்கோம்னு சொல்றோம்ல, இன்னைக்கு அவ அந்த முடங்கல்ல ஒரு சீல் வச்சிருக்கிறான். அதை எடுத்தானா படிக்கிறதுக்கு முதல்ல பிரிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கி போச்சான் கோவலனுக்கு. ஏன் தெரியுமா? உடனுரை காலத்து உரைத்த நெய் வாசம் அதுல அடிச்சான். அவளோடு இருந்த காலத்துல அவ போட்டிருப்பால ஒரு வாசனை திரவியம், அது அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சான். இது எதுக்கு சொல்றாங்க தெரியுமா? அதுக்கு பிறகு அந்த வாசனை திரவியத்தை அவள் பயன்படுத்தவே இல்லை. அதான் முக்கியம். ஏன்னா கோவலம் போன பிறகு எனக்கு எதுக்குன்னா, அவ நான் பூ முடிப்பதும் பொட்டு வைப்பதும் யாருக்காக ஒரு கேள்வி கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி இவையெல்லாம் சொல்லப்படுவது என்ன? ராமாயணத்தினுடைய பழைய பெருமை மட்டுமில்லை, அருமைகளை உணர்வதற்கு. கம்பன் கையில் எடுக்கிற போது சாதாரணமான ஒரு காப்பியத்தை எடுக்கலங்க, தேடி தேடி எடுக்கிறார். என்னென்ன கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கிறார். ராமனை மகனாக பெறுவதற்கு எத்தனை தவம் செஞ்சிருக்கணும். அத நேரடியாக ஒரு ஊர்ல ஒரு அப்படி சொல்ல வேண்டாம், சாதாரணமா சொல்லலாம். சொல்றாருங்க ஒரு இடத்துல, தந்தை இறந்து விட்டார்னு ஒரு செய்தியை கேட்ட உடனே எங்க காட்டுக்குள்ள வச்சு எப்படி கலங்கி அழுகிறாருங்க ராமன். அழுதுட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, என்னை பெறுவதற்காக கலைக்கோட்டு மாமுனியை அழைத்து வந்து பெரிய யாகம் செய்து என்னை பெற்றெடுத்தாயே தந்தையே தசரதா, என்னை பிரிந்ததால் உன்னுயிர் போய்விட்டது, உன்னை பிரிந்ததால் என்னுயிர் போகவில்லையே, நானா பாசமிக்க மகன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தை. ஏன்னா உயிர் கொண்டு உயிர் தேடும் என்ற ஒரு தன்மை நம்ம நாட்டில் உண்டு. இறந்து போனவனை தேடி போறதா இருந்தா கஷ்டம், உயிரோடு இருக்கவனை தேடி போறது ரொம்ப கஷ்டம். இறந்து போனவனை எப்படி தேடி போறது? அழகா சொல்வார் சிலப்பதிகார ஆசிரியர், தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினல் போல கோப்பெருந்தேவி பாண்டிய மன்னுடைய உயிரை தேடி தன் உயிரை போக்கிக் கொண்டு போனாள். ராமன் சொல்றாருங்க, என்ன நீ உயிரா நினைச்ச, நான் பிரிஞ்சேன், உன் உயிர் போயிடுச்சு. ஆனா உன்னை நான் பிரிஞ்சனே, என் உயிர் போலையே, அப்ப நான் உன் மேல அன்பு வைக்கலன்னு அர்த்தமா? என்ன அழகான கேள்வி பாருங்க. சொல்லி அழுகிற போது கருத்து சொல்றாங்க. நிறைய ராமாயணத்துல கண்ணீர் வரக்கூடிய புலம்பல்கள் இருக்குங்க. என்னென்ன புலம்பல் நீங்க எண்ணி பாருங்களேன். தசரதன் ராமனை பிரிந்து புலம்புகிற காட்சி, அதுபோல வாலியை பிரிந்து அவனுடைய மனைவி தாரை புலம்புகிற காட்சி, அதே போல இந்திர சித்தனை பிரிந்து அவனுடைய தாய் மண்டோதரி புலம்புகிற காட்சி, கடைசியிலே ராவணனை பிரிந்து அதே அந்த மண்டோதரி போர்க்களத்திலே புலம்புகிற காட்சி, சீதையை பிரிந்து ராமன் பல இடங்களில் புலம்பிக் கொண்டு திரிகிற காட்சி, வரிசையா தொகுத்து பார்த்தோம்னா கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும் இந்த காப்பியம். இன்னைக்கு மெகா சீரியல் தோத்து போகும், அவ்வளவு சோக காட்சிகள் அதுல உண்டு. ஆனா என்ன தெரியுமா, இது ஏன் ஏற்பட்டுச்சுன்னா, ஒருவேளை இப்படி இழுக்கிறான்னு ஒருத்தர் எழுதுறாருங்க. கம்பன் மகன் அம்பிகாபதி பற்றிய கதை நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த அம்பிகாபதி அரசனுடைய மகளாகிய அமராவதியை காதலித்தான் என்றும் அந்த திருமணம் தடை செய்யப்பட்டு அம்பிகாவதி கொலை செய்யப்பட்டான் என்று ஒரு வரலாற்றில் சொல்றாங்க. ஆதாரம் இல்லை. ஆனால் ஒருவேளை இந்த புத்திர சோகம் இவனை பாதித்ததன் காரணமாக புலம்பல்கள் அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. கம்பராமாயணத்தில் புலம்பல் அப்படின்னு நம்ம சொல்லிடக்கூடாது. இதுல இதுவும் அதிகமா இருக்கு. எப்ப நமக்கு மனசு நெகிழும் தெரியுமா, நாமும் அது போன்ற ஒரு செயலில் பாதிக்கப்பட்டிருந்தால் தான் இந்த குழப்பம் வரும். நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம், நம்மள மாதிரியே ஒருத்தர் இருமிக்கிட்டு இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? தோல்ல கை போட்டு கேட்போம், என்ன மருந்து சாப்பிட்டும் போயிருக்காதே, ஆமா, யார பார்த்தும் தீர்ந்திருக்காதே, ஆமா, அப்ப வாங்க காப்பி சாப்பிடுவோம். எனக்கு அதே மாதிரி தான். அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே நமக்கு மகிழ்ச்சி. கல்லூரியிலேயே இந்த தேர்வு முடிவுகள் போடுறப்ப மாணவர்கள் ஓடி பார்க்கிற அழகு இருக்கு பாருங்க. ஒரு பையன் அப்படியே பார்த்துக்கிட்டே சொல்றாங்க, நம்பர் பார்த்துக்கிட்டு இருந்தான், நானும் கூட நின்றுட்டே இருந்தேன். அவன் பார்த்த பிறகு நான் பார்க்கலாம்னு வச்சிருந்தேன். இன்னொரு ஆளுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தவன் சொல்றான், அவனும் ஃபெயில் அப்படின்னா. அவன் இந்நேரம் வரைக்கும் அவன் நம்பரை பார்க்கல, அதான பார்த்தேன். எப்படி பாஸ் ஆக முடியும் அவனா கேட்கிறான். ஏண்டான்னு நான் கேட்டேன், என்னைய பார்த்து தானே எழுதுனா. அந்த ஒரு ஆறுதல் பாருங்க, இதெல்லாம் இருக்கு. இப்ப ராமனை மகன் சொன்னா
மகனுக்குரிய தன்மை என்ன என்றால், திருவள்ளுவர் அழகா சொல்றார், தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும், மகன் தந்தைக்கு என்ன செய்ய வேண்டும். ஒரு இலக்கணம் நம்ம வச்சுக்கணும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு என்ன செய்ய வேண்டுமாம், சொத்து தேடி வைப்பதை காட்டிலும் மற்ற விஷயங்களை காட்டிலும் கல்வி கொடுத்து சபையில் முன்னணியிலே வந்து அமர்கின்ற வாய்ப்பை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். பதிலுக்கு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். இப்படிப்பட்ட மகனை பெறுவதற்காக இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ என்று ஊரார் போற்றி புகழுமாறு மகன் நடந்து கொள்வானேயானால் அதுவே அவன் தந்தைக்கு அவன் செய்கின்ற நன்றி கடனாக இருக்கக்கூடும். என்ன அழகா இருக்கு பாருங்க. இந்த ரெண்டை வச்சு பாருங்க. நிச்சயமாக தசரதன் தன்னுடைய மகனை புகழ்மிக்க ஒரு மகனாக வளர்க்க வேண்டும் என்று நினைக்கிறார். குழந்தை இல்லைங்க, நமக்கு தெரியும் அவர் குழந்தை இல்லை. ஆனால் ஒரு காட்சியை சொல்றாரு. எந்த இடத்துல தெரியுமா? நான் சொல்லிட்டு வரத அங்கங்க கோர்த்துக்குங்க நீங்க. ஏன்னா சிறுகதை உத்தி மாதிரி தான் இது. நான் நேரடியாக விஷயத்துக்குள்ளே வரல, அங்கங்க சொல்லிட்டு வர்றேன். கோசலை வந்து கேட்கிறா, மயங்கி கிடந்த தசரதன் வரம் கொடுத்து இப்படி விழுந்துட்டீங்களேன்னு கேட்ட உடனே அவன் சொன்னா, நான் வரம் கொடுத்ததுனால விழல, எனக்கு ஒரு சாபம் உண்டுன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நாள் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பிறப்பதற்கு முன்பாக நான் காட்டிலே வேட்டையாட சென்றேன். அப்படி வேட்டையாட சென்ற போது மாலை நேரம், இருள் சூழ்கிற நேரம். அப்போது நீர்க்கரையிலே மிருகங்கள் நீரருந்த வரும் என்று சொல்லி நான் அமர்ந்திருந்தேன் வில்லோடு. சலசல என்று சத்தம் கேட்டது. தண்ணீர் குடிக்க யானை வருகிறதாக்கும் என்று நினைத்து நான் என்னுடைய அம்பினை தொடுத்தேன். ஒரு அலறல் சத்தம் கேட்டது, மனித குரலாக இருக்கிறது என்று பயந்து ஓடி போய் பார்த்தால் அங்கு ஒருவன் வீழ்ந்து கிடந்தான். நான் போய் அவனை தூக்கி மடியில போட்டு, தவறு நடந்து விட்டது, நான் இந்நாட்டின் அரசன், தெரியாமல் செய்து விட்டேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், அரசே, தெரியாமல் செய்வது பிழை, இருந்தாலும் நான் மன்னிக்கிறேன். இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. என்ன அப்படின்னா, நான் தண்ணீர் கொண்டு வருவதற்காக வந்தேன். என் பெயர் சிரவணன். என்னுடைய தாய் தந்தையர் பார்வையற்றவர்கள். அவர்களை நான் ஒரு தராசு மாதிரியான காவடியிலே வைத்து தூக்கி கொண்டு நாடு பூரா நடந்து வர்றேன். அப்படி நடந்து வர்ற போது அவர்களை அங்க உட்கார வச்சுட்டு வந்தேன். தண்ணி கேட்டாங்க. தண்ணி மோக்க வந்தேன். என்னை நீங்க கொண்டுட்டீங்க, என் உயிர் போகுது. செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, இந்த தண்ணியை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. நீர் தரும் வரை நீர் பேச வேண்டாம் அப்படின்னானா. நீ குடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா நீ ஏதாவது பேசிட்டேன்னா என்னை கேட்பாங்க. கேட்டாங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணியை கொண்டு போனான் தசரதன். அப்பா மகனே, அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. பேசல, தண்ணியை கொடுக்குறான். யார் யாருன்னு கேட்கிறாங்க. உடனே மனம் தாங்க முடியாம சொல்லிடுறான். உடனே அந்த 2 பேர் என்ன செஞ்சாங்களாம், நாங்கள் மகனை பிரிந்து துன்புற்று சாவது போல மன்னா நீயும் மகனை பிரிந்து துன்புற்று சாவாயின்னு சொன்னாங்களாம். இப்ப இந்த சாபத்தை கேட்ட உடனே நம்ம என்ன நினைப்போம், அட பாவிகளா சபிச்சுட்டாங்களே அப்படிதான் நினைப்போம். ஆனா தசரதன் சிரிச்சானாங்க. எப்படி தெரியுமா? நல்ல சாபமா இருக்கே அப்படின்னா. ஏன்னா பல ஆண்டுகளா பிள்ளை இல்லாம இருக்க எனக்கு பிள்ளை பிறப்பேன், பிரிவேன், அப்புறம் தானே சாவு வரும் சொன்னேன். அது வரைக்கும் நான் வந்து பிள்ளையோட சந்தோஷமா இருப்பேன்ல, அப்ப எனக்கு பிறக்குங்கிறது உண்மைதானே. என்ன அழகான வார்த்தை. அந்த சிரவணன் கதை தாங்க காந்தியடிகள் தன் வாழ்நாளில் பார்த்த 2வது நாடகம். வழக்கமா ஒரு ஹரிச்சந்திர நாடகம் பார்த்தான்னு சொல்லுவோம்ல, 2வது நாடகம் சிரவணன். அந்த சிரவணன் கதைக்கான ஒரு ஆச்சரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்ற இந்த மாமியார் மருமகள் சண்டையெல்லாம் ரொம்ப தூசு. அதுல எப்படி வரும் தெரியுமா? அந்த கணவன் வேலைக்கு போயிட்டு வருவானா, அந்த அம்மா என்ன பண்ணுவாளாம், மருமக உலை வச்சிருப்பாளாம் பானையில. உலை வைக்கிறதுனா தெரியுங்களா? ஏன்னா ஏதோ ஒரு பழைய காலத்து ஆசாமியை கூட்டு வந்து பேச விட்டுருக்கோம்னு நினைச்சிடப்படாது. உண்மையா சொல்றேன் நானு, சொற்கள் அழிஞ்சு போகுது தெரியுமா உங்களுக்கு? அம்மி அரைத்த மஞ்சள் அரைத்தாயான்னா ஏன் அரைக்கணும், கிரைண்டர்ல போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க முடியுமா? இப்ப நம்ம கட்டவுமே வசனம் எழுதுறோம், அங்கு கொஞ்சி விளையாடி மெங்குள பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா அப்படின்னா, இன்னைக்கு வர்ற ஆளு என்ன செய்வோம், மஞ்சள் அரைப்பங்கிற விஷயமே தெரியாது இல்ல, ஈக்குவல் டர்மரிக் போட்டு போக வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருவோம். இங்க அந்த உல வைக்கிற பானையில அவ என்ன செய்வானா, நடுவுல ஸ்பெஷலா செய்ய சொல்லி ஒரு பக்கம் அரிசி தன்னுடைய தனக்கும் தன் கணவனுக்கும், ஒரு பக்கம்
சாதாரண கேப்பை சோளம் போன்ற தானியத்தை போட்டு கண்டறியாத மாமனார் மாமியாருக்கு வைப்பாங்களாம். ஏன்னா அவங்க முதல்ல சாப்பிட்டுருவாங்க, புருஷன் வந்தவொடனே 2 பேரும் சோறு சாப்பிடுவாங்களாம். ஒரு நாள் கணவன் இருக்கப்பவே சாப்பாடு போட வேண்டிய சூழல் வந்தது. அப்ப கணவன் வைவானேன்னு சொல்லி இந்த அம்மா சோறு எடுத்து வச்சாலாம். அப்ப அந்த 2 கண்டறியாத பெரியவங்களும் சொன்னாங்களாம், எப்பவும் போல கேப்பக்குள்ளே ஊத்தேன்பா, பாவம் நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னு. அப்பதான் இவன் ஓடி போய் பாக்குறான், அந்த பானை 2ஆ பிரிக்கப்பட்டிருந்துச்சான். அதை தூக்கி டம்னு ஒரு போடு போட்டான். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புனா, இத்தனை காலம் என் பெற்றோர் பட்ட பாட்டுக்கு நான் அந்த பிராயச்சித்தம் தேட வேண்டும்னு தோல்ல தூக்கிட்டு வந்தாங்க. இன்னைக்கு கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, சில மாதங்களுக்கு முதல்ல நான் பார்த்தேங்க, வடநாட்டில இருந்து ஒருத்தர் தன்னுடைய தாயார் அந்த மாதிரி தூக்கிட்டு வந்ததை பார்த்தேன் நான். இது பலருக்கு கூட இது என்ன இத்தனை காலத்துல இப்படிலாம் செய்யலாமான்னு இல்ல. அவன் நினைச்சிருப்பான், ஒருவேளை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய்க்கு நாம ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் நான் ராமேஸ்வரத்துல பார்த்தேன் அந்த காட்சியை, தோல்ல தூக்கிட்டு வந்தத. ஆடி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்துல அந்த வயதான அந்த அம்மாவுக்கு 90 வயசு இருக்கும். அந்த அம்மாவை தூக்கிட்டு வர்றது எதுக்காக? ஆள் திடகாத்திரமா இருக்காங்க, தூக்கிட்டு வந்து வச்சிருக்கான். சிரவணன் கதையே ஏதோ படிச்சதுல ஒரு தாக்கம் என்னமோ தெரியல. இப்ப தசரதன் சொல்றான் கோசலைட்ட, அந்த சாபம் தான் என்னை இப்படி ஆக்கி இருக்கிறதுன்னு சொல்றான். குழந்தை இல்ல, குழந்தை பெறுவதற்காக அவர்கள் பட்டபாடு, வேள்வி செய்து கலைக்கோட்டு மாமுனியை அழைத்து வந்து குழந்தை பேர் கிடைக்குது. அதுவும் யாரு பெறா? வந்த குழந்தைகள் யார்? என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்று அழைக்க என்ன தவம் செய்தனேன்னு சொல்ற மாதிரி இங்கே கோசலைக்கு கிடைத்த வாய்ப்பு, கைகை வளர்த்தால் அவளுக்கு கிடைத்த வாய்ப்பு, சுமித்திரை கூடவே இருக்கிற வாய்ப்பு, இவ்வளவு பேருக்கு கிடைச்சது. குழந்தை பிறந்து வளர்ந்தா அந்த சிறு வயதில் அந்த குழந்தையினுடைய அழகுகள்லாம் அருமையா சொல்றாங்க. ராமனுக்கும் தசரதுக்குமான அந்த உறவு முறைகளை பார்த்தா ரொம்ப குறைச்சுட்டாங்க பேசுறாரு. அப்பாட்ட அதிகம் பேசாத பிள்ளையா இருக்கிறார் ராமர். ஆச்சரியமா இருக்கு, 2 பேரும் அதிகமா உட்கார்ந்து உரையாடினாங்கன்னே காணும். இப்ப பேச மாட்டேங்கிறாங்க, அது வேற விஷயம். அப்பாவும் பையனும் பேசுறது இல்லை. நான் ஒரு முறை வெளிநாட்டுல பார்த்தேன், அந்த வீட்டுல நான் உட்கார்ந்து இருந்தேன், அந்த வீட்டுக்காரர் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு இளம் பையன் உள்ள வந்தான். அவன் காது கண்ணுல எல்லாம் என்னமோ மாட்டிருந்தான். நான் கூட ஐசியூல இருந்து வெளியே வர்றானாக்கு நினைச்சேன். இந்த மூக்குல எல்லாம் மாட்டிட்டு வருவாங்கல்ல, அது மாதிரி எல்லா இடத்துலயும் மாட்டிருந்தான். படார்னு உள்ள புகுந்தான். எங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு டீப்பா இருந்துச்சு, அதை ஒரு தாண்டினான், மேல ஓடிட்டான். டமால் டமால் மேல சத்தம் கடிச்சு திருப்பி இறங்கினான், நேர வந்தான், அந்த ஃப்ரிட்ஜை திறந்தான், ஒரு கோக் எடுத்து குடிச்சான், போயிட்டான். நான் கேட்டேன், திருடனா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா நமக்கு வெளியூர்ல திருடங்க எப்படி இருப்பாங்க தெரியாதுல்ல. அவர் பெருமையா சொன்னார், என் மகன் அப்படின்னாரு. நான் கேட்டேன், நம்ம 2 பேரும் உட்கார்ந்து இருந்தமே நம்மளை தாண்டி போனான்ல, குறைஞ்சபட்சம் இது யாரு என்னைய கூட கேட்கலாம், இவர் யாருன்னு கூட கேட்க வேண்டாம். ஒரு அகிரணியா இது யாரு, நீ யாரு, ஏன் வேலை எடுத்து போய் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க. அவன் எங்களை ஒரு சோபா சேர் மாதிரி பார்த்துட்டு போயிட்டாங்க. சரி, அப்படியே பேசினாலும் எப்படி பேசுறோம்? ஒரு அப்பா பையனுக்கு கூப்பிட்டு சொன்னாராம், உன்னைய தவம் இருந்து பெற்றேன் தசரதன் மாதிரி. இவன் பதில் கேட்டான், உன்னை யாரு பெற சொன்னா? நாங்க என்ன அப்ளிகேஷனா போட்டோம் அப்படின்னா. அப்புறம் என்னைய பார்த்தோன்னு சண்டையை நிப்பாட்டினாங்க. அப்பா சொன்னார், இந்த சார் வந்திருக்காரு, அந்த கடையில போய் வெத்தலை வாங்கிட்டு வா. அவன் நின்ன இடத்துல கேட்டான், அந்த கடையில வெத்தலை இல்லைன்னா அடுத்த கடையில வாங்கிட்டு வா, அங்கேயும் இல்லைன்னா அந்த கடைசி கடையில வாங்கிட்டு வா, அந்த கடை பூட்டி இருந்தா வந்துரு, அதுக்கு போகாட்டி என்ன அப்படின்னா. இப்ப யாராவது வெத்தலை வாக்கு போடுவானா? கேள்விகள்லயே இப்படி ஒரு வேள்வி நடத்தலாமா? ஆனா ராமன் பேசுற இடம் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல மௌனமாவே இருக்காருங்க. என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப ஆளுமையுள்ள தகப்பன்ட்ட சில பிள்ளைகள் அதிகம் பேசாது, நின்று பார்த்துட்டு போயிருங்க. எப்படி ஆளுமையோட பேசுறாங்க. இந்த 2 பேருடைய பாசம் வெளிப்படுற இடம் இருக்கு பாத்தீங்களா. ரொம்ப பெற்றது தசரதனாக இருந்த அந்த வளர்ந்திருந்தாலும் அதிக நாள் கூட வச்சிருக்க முடியலங்க. விஸ்வாமித்திரர் வந்து கூட்டிட்டு போறார், நான் செய்யற யாகத்துக்கு உன்னுடைய பிள்ளைய அனுப்பு. அப்ப தசரதன் சொன்னா, நான் வர்றேனே, என் பிள்ளை எதுக்கு, நான் வர்றேனே, என் உயிர் அது, நான் வர்றேனே, உட்காரு, ஏன்னா ஒரு அளவுக்கு மேல நீ வரப்படாது, நீ இரு. நான் அம்பு அங்கிட்டு போட்டு சொன்னேனே, நீ இங்கிட்டு போட்டேன்னு என்ன பண்றது, வயசான காலத்துல நீ இங்கே இரு, நான் கூட்டு போறேன். அப்படி போற போது ராமன் தன்னுடைய தந்தை இடத்துல விடைபெறதும் கூடவே இலக்குவனையும் கூட்டிட்டு போறதும் பயிற்சிக்குரிய களமாக காட்டுறாங்க.
அங்கங்க தன்னுடைய தந்தையாரை பற்றி சில வரிகள் மட்டும்தான் பேசுறார், அதிகம் பேசுறது இல்ல. இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? நீதான் பட்டத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, இந்த நாடு உனக்குன்னு கூப்பிட்டு சொல்றாங்க தசரதன். யார்கிட்ட? நம்முடைய ராமன்ட்ட. இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? குறைஞ்சபட்சம் ஒரு நன்றி சொல்லி சந்தோஷப்பட்டு மகிழ்ந்தா ஆடி பாடி எல்லாம் செய்வோம். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒன்னும் பேசல. என்ன விரும்புகிறீர்களோ அதை நான் ஏற்றுக்கொள்ள தயார். அவ ரொம்ப சாதாரணமா, ஏன் தெரியுமா? தந்தையோடு சேர்ந்த பெருமிதம். கம்பன் ஒரு அழகான காட்சியை காட்டுவாருங்க. ராமனுக்கு முடிசூட்டணும்னு நினைச்ச உடனே வர சொல்லி இப்படி தழுவிக்கிட்டானா, தோளோடு தோள் சேர்த்து. அதுக்கு வியாக்கியான கர்த்தாக்கள் எப்படி எழுதுறாங்க தெரியுமா? இந்த தோளோடு அந்த தோளை உரச வச்சானா. எதுக்கா? இந்த சுமையை இங்க மாத்த போறோமே, கொஞ்சம் தாங்குமா அந்த சுமை, இந்த தோல் அப்படின்னு லேசா அப்படி தழுவி பாத்துக்கிட்டாராம். இன்னைக்கு கூட மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறப்ப மார்பு உயரம் எல்லாம் பாக்குறாங்கல்ல, அப்ப அரசனாகிறதுக்கு அதெல்லாம் வேணுமான்னு பார்க்க வேணாமா? அப்படி தழுவு நான் கையில ஏற்றுக்கொள்றியா? சரி. உடனே ராமனை உட்கார வச்சுட்டு அரசர்கள் எல்லாம் கூப்பிட்டு கேட்டானா தசரதன், என்னுடைய மகனை நான் அரசனாக்குறேன் என்று சொன்ன உடனே நீங்க எல்லாம் ஒத்துக்கிட்டீங்களே, ஏன்? அதுக்கு அந்த அவங்க பூரா சொல்றாங்க, என்ன ஆச்சரியம், ஆற்றிலே தண்ணீர் வருகிறது என்று சொன்னால் வேண்டாம் என்று சொல்வார்களா? ஊருக்கு நடுவே ஒரு பழுமரம், நல்ல பழமரம் பழுத்தால் வேண்டாம் என்பார்களா? கிணற்றிலே நீர் ஊறினால் வேண்டாம் என்போமா? பசுமாடு பால் கறந்து கொடுக்கிற போது பொங்கி வருகின்ற அழகை பார்க்க யாராவது மறுப்போமா? இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? ஆகவே நீ உன் மகனுக்கு பட்டம் சுட்டுவதை நாங்கள் எதிர்ப்போமா? என்ன அழகா இருக்கு பாருங்க. இதுல 2 திருக்குறள் அப்படி கொண்டு வந்தாருங்க. ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இது திருவள்ளுவர் சொல்ற ஒரு வார்த்தை. எப்படி? நல்லவர்களிடத்திலே செல்வம் சேருமானால் அது ஊருக்கு நடுவே நல்ல தண்ணி கிணறு மாதிரி. நல்ல தண்ணி கிணறு, உப்பு தண்ணி கிணறுன்னு உண்டு தெரியுமா உங்களுக்கு? நல்ல தண்ணி கிணறுல எடுக்கிற தண்ணிய, அந்த தண்ணீரை அதுக்கு தவிர வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது. நீங்க இன்னைக்கு தான் இந்த தண்ணியோட அருமை தெரியுது. ஒரு 60 ஆண்டுகளுக்கு முதல்ல தந்தை பெரியார் ஒரு இதுக்கு போயிருந்தாராம். ஒரு கல்யாண வீட்டுல சாப்பிட்டப்ப அந்த பையன் தண்ணி ஊத்திருக்கான். அப்படி இவர் போதும் இருக்காரு, ஊத்திக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு அடி அடிச்சாராம். தண்ணியை காசு கொடுத்து வாங்க போறவாரு பின்னாடி அப்படின்னாராம். 40-60 வருஷத்துக்கு முதல். இன்னைக்கு தண்ணியை காசு கொடுத்து வாங்குறோம். ஊரணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. இன்னொன்னு சொன்னாரு, பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நல்ல அறிவாளி ஒருவன் ஊருக்கு நடுவில் இருந்தால் எப்படி ஊருக்கு நடுவில் இருக்க ஊரணியிலே எல்லா உயிரினும் வந்து தண்ணீர் இருந்துவோ அதுபோல அவனிடத்திலே நாம் சந்தேகம் கேட்கலாம். நல்லவர்களிடத்திலே செல்வம் இருந்தால் என்ன பாருங்க, செல்வத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு செய்யறாங்க. இது உண்மையிலே ஒரு அன்னசத்திரம் வைப்பது போலதானங்க. அங்க வயிற்றுக்கு உணவிடப்படுகிறது, இங்கு சிந்தனைக்கு விருந்து வைக்கப்படுகிறது. அதுதானே உண்மை. எல்லாருக்கும் பணம் இருக்கும், அந்த பணத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற போது பயன் தருமாறு சொல்லணும். அதெல்லாம் திருவள்ளுவர் ஒரு கேள்வியை கேட்டார். நல்லவர்களிடத்தில் இருக்கின்ற வறுமை, தீயவனிடத்தில் இருக்கின்ற செல்வம் எது கொடியது? ஒரு பட்டிமன்ற தலைப்பு பாருங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க பட்டிமன்றத்தில். அது எங்களுக்கு ஒரு 5-6 தலைப்பு வச்சிருக்கோம், அதான் போடுவோம். நல்லவனுக்கு வரக்கூடிய வறுமை, தீயவன் இருக்கிற செல்வம் எது கொடியது? ரொம்ப யோசிச்சு திருவள்ளுவர் தீர்ப்பு அவரே சொல்லிவிடுவார். நமக்கு வேலையே கிடையாது. சொல்லுவாரு, நல்லவனுக்கு வறுமை வந்தா அவனோட போயிடும், வீட்டுக்குள்ள கதவு பூட்டிட்டு பட்னியா படுத்திருப்பான். கெட்டவனுக்கு செல்வம் வந்தா லிஸ்ட் போட்டு அடிப்பான் ஆள. சொல்வானா, அந்த மூக்கு திரும்புறப்ப கையை ஒடிச்சு போடு, 300 ரூபாய் தர்றேன். அவன் சொல்லுவானா, 2 கையும் ஒடிச்சா 600 கொடுப்பீங்களா? என்ன ஒடிய போறது எவன் கையோ தானே. அதனாலதான் சொன்னாரு, அவங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வம் தீயது, இளமையில் வறுமை கொடியதுங்க. பேராசிரியர் நமச்சிவாயம் ஒரு முறை சொன்னாரு மேடையில, இளமையில் வறுமை மட்டும் கொடியதில்ல, இளமையில் செழுமையும் கொடியது அப்படின்னாரு. ஏன்னா வறுமை வந்தா இல்லேங்கிற ஏக்கம் இருக்குங்க, செழுமை இருந்தா கையில பணம் வச்சிருக்கோம், என்னென்ன செய்வான் தெரியுமா? இளமையில பிள்ளை என்ன செய்யறானு பயந்துகிட்டே இருக்கமே. அதானே இங்கே தந்தை சொன்ன உடனேயே அதை ஏற்றுக்கொள்ளுகிற பாங்கு அவரிடத்துல இருக்கிறது. அதிகம் கலந்துரையாடல் செய்தார்களா? இல்லைங்க. ஆனா ஒருவருக்கு ஒருவர் மனம் பேசிக் கொள்ளுகிற காட்சி அருமையா இருக்கு. தழுவிக் கொள்ளுகிற காட்சி அந்த ஒரு இடத்துல தாங்க வருது. பிறகு பட்டாபிஷேகத்துக்கான வேலைகள்லாம் நடக்குது. வழக்கமா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் அந்த கதை.
நாளைக்கு பட்டாபிஷேகம்னா நாளைக்கே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்றாங்க. அப்படி பட்டாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணி காலையில பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னா அதுக்குள்ள இரவுக்குள்ள பெரிய மாற்றங்கள் வருது. நீங்க கம்பராமாயணம் மட்டும் படிக்கிறோம் இல்லையா, ராமநாடக கீர்த்தனைன்னு ஒண்ணு உண்டுங்க. கீர்த்தனைகள் பற்றி நிறைய பேசணும். நந்தனார் சரித்திர கீர்த்தனை, கீர்த்தனை வடிவங்கள் நம்மகிட்ட இப்ப இல்ல, சமீப காலமா யாரும் அதை பேசுறது இல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச பாட்டு ராமநாடக கீர்த்தனை பாட்டு எது தெரியுமா? 10 மாத பந்தம்னு ஒரு படம் வந்தது. அதுல அவங்க பானுமதி அம்மா ஒரு பாட்டு பாடுவாங்க, ராமனுக்கு மன்னன் முடி தரித்தானே நன்மை என்று உரைத்தானேன்னு ஒரு பாட்டு இருக்குங்க. அந்த பாட்டு கம்பராமாயண பாட்டு கிடையாதுங்க, அது ராமநாடக கீர்த்தனை பாட்டு. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த பாட்டு உண்மையிலேயே கூலி சொல்ற வரீங்க. யார்கிட்ட போய் சொல்றா? கைகையிட்டு போய் ராமனுக்கு மன்னன் முடி தரித்தானே நன்மை என்று உரைத்தானே அப்படின்னு ஒண்ணே கைகையை சொல்றா, பாமரமே உனக்கு என்னடி கோபம், பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சு. இப்ப முதல் கேள்வி அப்படி கேட்பா, பாமரமே உனக்கு என்ன போச்சு, பழம் நழுவி பாலில் விழுந்தார் போலாச்சுன்னு சொல்லி நகையை கழட்டி கொடுப்பா. இந்த ராமநாடக கீர்த்தனையில சொல்லக்கூடிய பாட்டு வரிகள் அவ்வளவு நல்லா இருக்கும். நீங்க இந்த அயோத்திய காண்டத்துல கூனிக்கும் மந்தரைக்கும் மந்திரையாகிய கூனிக்கும் கைகைக்கும் கிடைக்கிற உரையாடல் இருக்கு பாருங்க, அது மற்ற ராமநாடக கீர்த்தனை படிக்கணும். இன்னொரு இடமும் கட்டாயம் படிக்கணும். என்ன தெரியுமா? அது வாலி வதத்துல முக்கியமான இடங்கள்ல சில விஷயம் பேசுறாங்க. ஆனா ஒரு வார்த்தை அருமையா பேசினா எப்ப தெரியுமா? ராமநாடக கீர்த்தனையில வருது, மறைஞ்சிருந்து அம்பு போட்டா ராமன். வாலி சொன்னானா, உங்க பரம்பரை வழக்கம் தான் அப்படின்னானா, மறைந்திருந்து எய்வது உங்கள் வழிவழி முறைமைதானே, உங்க அப்பா சிரவணனை கொண்டானே நேருக்கு நேர போய கொண்டா அவன் புத்தி உனக்கு தாண்டா வரும் அப்படின்னா. இது கம்பராமாயணத்துல கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? நாம் ஒரு இலக்கியத்தை படிக்கிற போது அதுக்குள்ள ஆழமா படிக்கிறோம். அதோடு தொடர்புடைய இன்னும் சில இலக்கியங்களை பார்த்தா இன்னும் அபூர்வமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இணங்கி வேந்தன் இருக்கு பாத்தீங்களா, இது ராமாயணத்துல கிடையாது, இது ஒரு தனிப்பாடல்ல வருது. இதை எடுத்து சொல்றான். உதாரணமா ஒரு மேற்கோளை ஒருத்தர் சொன்னார்னா அவர் சொன்னார்னே சொல்லி முடிச்சு விடுவோம். ஆனா உண்மையிலேயே மேற்கோள் சொன்னவர் இன்னொருத்தரா இருப்பார். அதுதான் விளக்கம் நமக்கு. இங்கே இரவு நேரத்தில் ஏற்பட்ட மாற்றத்துல அவ வரம் கேட்டா, அதுவும் அந்த கூனியும் கைகையும் பேசுற பேச்சுல கூனி ரொம்ப ஒரு வழக்கறிஞர் மாதிரி பேசுவாங்க, அழகா பேசுவான். மூத்தவனுக்கு தான் பட்டம்னு சொன்னா மூத்தவன் தசரதன் உயிரோடு இருக்கான், அவனே வச்சிருக்கணும். இளையவனுக்கு தான் பட்டம் சொன்னா ராமனை காட்டில் இளையவன் பரதன். ஒண்ணு இளையவனாக்கி அவனுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா மூத்தவனாக்கி இவன் வச்சுக்கணும். சம்பந்தம் இல்லாத ராமனுக்கு ஏன் கொடுத்தான்? என்ன அழகான ஆர்குமெண்ட் பாருங்க. இப்படி எல்லாம் பேசித்தான் ஒரு ஆளை கெடுக்க முடியும். ஏன்னா விதண்டாவதும் பேசினா தான் ஈஸியா குழப்பம் வரும், அது வரைக்கும் குழப்பம் வராது. இப்ப பேசி முடிச்சு அவ என்ன செஞ்சா, வழக்கப்படி தலையெல்லாம் விரிச்சு போட்டு கீழே விழுந்து தசரதன் வர்ற நேரத்தில் இப்ப இன்னைக்கு கண்டுபிடிக்கலாம்ல, வீட்டுல சூழ்நிலை சரியில்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? உள்ள நுழையிறப்பே நமக்கு தெரியும். வாசல்லையே பிள்ளை அழுதுட்டு இருக்கான். அப்ப ஒரு அப்பா கூட சொன்னாராம், ஏன் அழுகிறேன்னு இருக்காரு சின்ன பிள்ளைய. அம்மா அடிச்சுட்டா, கண்ணை தொடச்சு விட்டாரு, அழுகக்கூடாது. அம்மா அடிச்சா அழுகக்கூடாது. நான் என்னைக்காவது அழுதுருக்கணும்? தைரியம் வேணும். வினாடியில சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை. கீழே கிடந்தா தூக்குனா தசரதன் வந்து என்ன வேணும்னு கேட்டான். உடனே அந்த அன்னைக்கு சொன்னீங்கல்ல 2 வாரம், என்னைக்கு சொன்னோம்னே மறந்து போச்சு. பல வீடுகளில் சண்டை ஓடுறப்ப போன மாசம் என்ன வஞ்சிங்க அப்படின்னு கேட்கும் அந்த அம்மா. இவன் ஃபைலே மறந்து போகும். போன மாசம் வஞ்சது ஞாபகம் இருக்குமா, அன்னைக்கு என்ன சொன்னீங்க அப்படித்தான் ஆரம்பிக்கும். 2 கேள்வி, 2 வரம் கேட்ட உடனே இந்த வரத்துல விளக்கப்படி சொன்ன மாதிரி காட்டுக்கு போகணும், பரதன் நாடாளணும். அப்ப அவன் என்ன அழகா பேசுறாங்க தசரதன். கண்ணே வேண்டும் எனினும் ஈய கடவேன் நான், எந்தன் உள்நேர் ஆவி இனினும் என்றே உணதன்றோ, பெண்ணே வன்மை கேகையின் மாயை பெருவாயில் மண்ணே கொள்ளி மற்ற எல்லாம் மற என்றான். பாரு, நீ இந்த நாடு தானே வேணும் எடுத்துக்கோ, பரதனுக்கு ஆட்சி தானே வேணும் வச்சுக்கோ, காட்டுக்கு போறவங்கிற வார்த்தை மட்டும் சொல்லாத, ராமனை பிரிஞ்சா நான் வாழ மாட்டேன். எவ்வளவு ஆச்சரியமான பேச்சு. அவ சொன்ன அதெல்லாம் வேண்டாம், விட்டு சொன்னதை சொல்லு. 2 வரம் கொடுக்கிறேன்னா பேசாம கொடுத்து பேச விளைவிக்கும், நான் பாத்துக்கிறேன். அதே மாதிரி ஆச்சு. பட்டாபிஷேகம் நின்று போச்சு. காலையில ராமனை கூப்பிட போறாங்க. வாங்க, கோசல சொல்றா, அப்பா விரைவா எந்திரிச்சு போ,
ஏன்னா நீ மகுடம் சொல்லிட்டு வர்ற காட்சி நான் மாடத்துல நின்று பார்க்கணும். அவளுக்கு ஆசையை பாருங்க, பெத்த பிள்ளை இல்லையா. போ, ராமர் கிளம்பி போறார். போனா கைகை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. சரி, அப்பா இங்க இருக்காரு போல இருக்குன்னு போறார். போனா நல்ல ஓமை சொல்றார். குழந்தை அம்மாவை நோக்கி போற மாதிரி போறாராம் ராமர். அது ஒரு பேய் பிள்ளையை நோக்கி வர்ற மாதிரி அவ வர்றாளாம். தாயன வருவன் முன்னே பேயன குற்றம் வந்தாள். அவ குற்றமாகிய பேய் மாதிரி வந்தாளாம். வந்த உடனே ஒன்னும் சொல்லல, ரொம்ப சுலபமா வேலையை முடிச்சா. அப்பா, பரதன் ஆள போறான், நாடு அவனுக்கு நல்லது, நீ இங்க இருக்கப்படாது, நீ போயிடணும் காட்டுக்கு. போயிட்டு உடனே வந்துடக்கூடாது, வர்ற வியாழக்கிழமை. சில பேர் போயிட்டு அதே வேகத்தில் ஒடியாந்துருவாங்க. 14 வருஷம், அதுவும் 7-2 ஆண்டு பயப்படாம இருக்க சொல்றான். 14 சில பேர் கறி கலங்கிடும். நான் ஒரு தடவை கத்திரிக்காய் வாங்க போனேன் கடையில. போய் எவ்வளவு கிலோன்னு கேட்டேன். நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல, நீங்க அந்த விலையை இப்ப நினைச்சு பாக்காதீங்க. அவர் சொன்னாரு கிலோ 10 ரூபான்னு சொன்னாரு. உடனே நான் என்ன சொன்னேன், ரொம்ப அதிகமா இருக்கே அப்படின்னு. 1/4 கிலோ 2 ரூபான்னு வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. அப்படி போடு அப்படின்னு நானு. எனக்கு அவர் இறங்கி வந்துட்டாராம். 1/4 கிலோ 2 ரூபான்னா கிலோ 10 ரூபான்னு தான் அர்த்தம். அங்கனக்குள்ள உட்காந்து கணக்கு போட தெரியல. நான் உடனே அப்படி போடு, பத்தியா இப்படி கொடுக்கணும் எனக்காக. அப்புறம் வீட்டுல சொன்ன பிறகுதான் அவங்க சிரிச்சாங்க, ஐயோ அது 2 ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி. எதுக்காக இந்த 7-2ங்கிற விஷயத்த 14 சொன்னா பயந்துருவான் பிள்ளைங்கிறதுனால அப்படி ஒரு வார்த்தை சொன்னாலாம். அது கூட வாசுப மாணிக்கனார் அவர்கள் அழகா ஒரு வார்த்தை சொல்வாருங்க. இயம்பினன் அரசன் என்றான்னு போடக்கூடாதான், ஏவினன் அரசன் என்றான்னு தான் போடணுமா. அது சொல்றாரு, இயம்பினன் இருக்குது, ஆனால் அரசன் ஒருபோதும் சொல்ல மாட்டான், அரசன் ஆணையிடுவான். இப்ப கூட கவர்மெண்ட் ஆர்டர் சொல்றோம்ல, ஜிஓங்கிறோம்ல, அது ஆணையாகத்தான் வரும். சரி, இப்ப மகனாக இருக்கிற ராமனுடைய முகத்துல எப்படி இருக்கு? ஒன்னும் கவலைப்படல. என் பின்னவன் பெற்ற செல்வம் அரியனன் பெற்றதென்றோ. அப்படியா, நம்ம தம்பிக்கு தானே கொடுக்குறீங்க, கவலைப்படாங்க, ஒன்னும் இல்ல, நான் கிளம்புறேன், மின்னொரில் காலம் இன்றே செல்கின்றேன்னு விடைபெற்று கிளம்பிட்டார். இப்ப இந்த காட்சி எங்க தெரியுமா சொல்லுவாங்க? சீதை ஆஞ்சநேயர்கிட்ட சொல்லி நினைச்சு பார்த்து சொல்லுவாங்க. அன்றைக்கு பட்டம் கிடைக்கும் என்று அவர் போல கூப்பிட்டாங்க, போனாரு. இல்லேன்னு சொன்ன போது அந்த முகத்துல கவலை இல்ல, இருக்குன்னு சொன்ன போது அந்த முகத்துல சந்தோஷம் இல்ல. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனிதர். இத்தகைய ஒரு தன்மை சித்திரத்தில் எழுதிய செந்தாமரையை ஒத்திருந்ததம்மா அந்த முகம். ஏன்னா சாதாரண செந்தாமரை மலரும், பிறகு வாடும், கூம்பும். ஆனால் ராமனுடைய முகம் இருக்கே, கவலையப்படல. சொன்னார் ஒரு வார்த்தை, அப்பா சொன்னாருன்னு ஏமா சொல்றீங்க, நீங்க சொன்னா போக மாட்டேனா? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது ஏன் நீ அப்பா சொன்னாரு அரசர் சொன்னாருன்னு சொல்ற? நீ சொன்னாலே நான் கேட்பேன், போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி போனா. இப்ப நல்லா கவனிங்க, ஒரு தாய் ஒரு தந்தையோட நிக்கல, திரும்ப பெத்த தாயை போய் பார்க்கணும். இவோட வளர்ப்பு தாய் தான். அந்த பெத்த தாய் என்னென்ன கற்பனை பண்ணிட்டு இருக்கா? மகன் ராஜாவாக்கி வரப்போறான். ராஜா வேஷம் போட்டு வந்தாலே எப்படி பெண்கள் மகிழ்ச்சி அடைவாங்க. அப்படியே பரம்பரை அரச மாதிரி இருக்க நீ அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைகளுக்கு இந்த பட்டு சேலையை கொடுத்து விட்டு ராஜாவை நடிக்க சொல்லி போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டி வச்சிருக்கோம்ல, என்ன சந்தோஷம். அங்க ராஜாவா வருவான்னு நினைச்சிட்டு வந்தா, இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கி ஏக. அங்க கூட என்னவா, சில நேரங்கள்ல விதி கைகொட்டி சிரிச்சு முன்னாடி போகுமா, தர்மம் பதுங்கி பதுங்கி பின்னாடி வருமா. ஆனா அது இடவெள வரைக்கும் தான், இன்டர்வலுக்கு அப்புறம் கதை மாறிடும். தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், தர்மம் மறுபடியும் வெல்லும் என்னும் இயற்கை மர்மத்தை நம்மாலே உலகங்கற்கும் வழிதேடி விதி இந்த செய்கை செய்தான். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தர்மத்தை மென்மேலும் வெல்ல காண்போம், தனு உண்டு காண்டீபம் அதன் பேர் என்றான்னு பாஞ்சாலி சபத்துல பாரதி ரொம்ப அழகா சொல்லிருப்பாருங்க. பரதனுக்கு பட்டம் கிடைச்சிச்சு. இப்ப பாருங்க, மனசை தேத்திக்கிட்டு இது முறையில்லதான்ப்பா, ஆனாலும் பரதன் நல்லவன். எப்படி சொல்றா தெரியுமா? நின்னும் நல்லன் நிறை குணத்தன். யாராவது சொல்லுவாளா? பரவாயில்ல, என் பிள்ளைதான் நீயே, ஆனா பரதன் இருக்கானே நல்ல முழுமையான குணம் கொண்டவன், உன்னை காட்டு நல்லவன். சொன்னவ எப்ப தெரியுமா கோன்னு அழுதுட்டா? அவனுக்கு பட்டம் கொடுத்தது மட்டுமல்ல,
நான் காட்டுக்கு போக வேண்டுமாம் 14 ஆண்டுகள்னு சொன்ன உடனே அலறி துடிச்சு விழுகிறாங்க. நீ இருந்து இந்த பூமிக்கு என்ன அப்படி ஒரு பாரத்தை கொடுத்துட போற? உன்னை யார் இப்படி சொன்னது? நான் போய் நேர கேட்கிறேன். தடுத்து நிறுத்துறார். இரு இரு இரு, இப்படி கோவப்படாத. அப்பா நிலைமை என்னவோ தெரியாது. உண்மையிலேயே அவர் ஒன்னும் விரும்பி கொடுத்திருக்க மாட்டார். அம்மா போட்ட போடல அவர் வந்து அவ்வளவு சிரமப்பட்டிருக்கலாம். நீ போகாத, நில்லு. இல்ல, நான் போய் பார்த்து வர்றேன், கேட்டு வர்றேன் என்று போன அந்த கோசலை மயங்கி கிடந்த தசரதனை பார்த்தோன்னே அம்பிட்டு மறந்து போனாங்க. அப்பத்தான் அந்த வார்த்தையை சொல்றார் தசரதன். சாபம், நான் செஞ்ச பாவம் அது. எனக்கு கொடுத்தானே ஒருத்தன் சாபம், அதனால் தான் நான் இன்றைக்கு இந்த சிரமப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. இந்த அம்மாவை சமாளிச்சாச்சு, கைகேயிட்டு வர பேசிட்டு வந்தாச்சு. சுமித்திரேட்ட போய் அங்கேயும் சொல்லணும். 3 தாயார் இடத்திலும் ராமன் கொண்டிருந்த அன்பு இருக்கு பாருங்க. அடேப்பா, சுமித்திரை வீட்டுக்கு போறப்பே வாசல் நின்றுட்டு இருக்காரு. யாரு? லட்சுமணன். கோபத்தோட வில்ல வளைச்சு யாரு மேல விடுறதுன்னு அப்படி ஒரு கோபம். அந்த காலத்துல நரசிம்ம பாரதின்னு ஒரு நடிகர் இருந்தாருங்க, மதுரைக்காரர். அவர் ராமாயணம், சம்பூர்ண ராமாயணத்துல அவர் தான் லட்சுமணன் வருவார். ஆனா எல்லா படத்துலயுமே அவர் லட்சுமணனா தான் வருவார். அதான் கஷ்டம். அது எதை அந்த ஒரு தாக்கம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான். அவர் அந்த லட்சுமணா வந்து நின்று பேசுவது மாதிரி இந்த லட்சுமணன் சொன்னாராம். எப்படி? உனக்கு பட்டம் இல்லைன்னு சொன்னது யாரு? உடனே அவங்கள எல்லாம் நான் உண்டு இல்லைன்னு பண்ணுவேன். கோவப்பட்ட உடனே ராமன் அப்புறம் சொல்றாரு, ஆற்றிலே நீர் வரவில்லை என்று சொன்னால் அது ஆறு செய்த பிழை இல்லை, நதியின் பிழை என்று நரம்புலன்மை, இது விதியின் பிழை மகனே. சத்தப்படாதவா, போகலாம். அம்மாவை தேத்தி சுமித்திரையே சொல்லி, அப்ப சுமித்திரைய சொன்னாலாம், சரி நீ போ, நீயும் கூட போ. யார? இலக்குவன. அவ ஒரு வார்த்தை சொல்றாங்க, யாருமே சொல்லாத ஒரு வார்த்தை. லட்சுமணனை கூப்பிட்டு சொன்னாலாம், நீ ராமனோடு போகிற போது தம்பி என்ற உறவு முறைக்கு போகக்கூடாது, ஒரு வேலைக்காரனாக போக வேண்டும். சொல்லிட்டு, ஒருவேளை 14 ஆண்டுகள் நீங்களே காட்டிலே இருக்கிற போது ராமனுக்கு ஏதாவது இடையூறு வருமே ஆனால் நீ இறந்ததாகத்தான் எனக்கு முதலில் தகவல் வர வேண்டும். ராமன் இருக்கிறான் என்ற செய்தி உன்னால் எனக்கு கிடைக்கப்பெற வேண்டும். முன்னம் முடி அப்படின்னாலாம். அவனுக்கு முன்னாடி நீ இறந்து போகணும். அது உண்மையா பழிச்சு போச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வேல் கொண்டு எரிஞ்சான் இந்திரஜித்தன். அந்த வேலை விபீஷண மேல பட போதுங்கிறதுக்காக ஓடி போய் தாங்க போனா சுக்ரீவன். அவனுக்கு முன்னாடி ஓடி போய் தாங்க போனா அனுமன். அவனுக்கு முன்னாடி ஓடி போய் என்ன பண்ணா, நமக்கு அடைக்கலமாக வந்தவர்களுடைய அந்த 3 பேரும் இவங்க மேல வேல் பற்ற கூடாதுங்கிறதுக்காக தானே ஓடி போய் அதை தன்னுடைய மார்பிள தாங்கிட்டாங்க. இலக்குவன் இறந்து விழுந்தான். சித்திர ராமாயணம்னு அந்த காலத்துல ஆனந்த விடங்கள்ல வரும். நான் சிறுபிள்ளையா இருக்கப்ப அந்த படத்தையே பார்த்திருக்கிறேன். கோபுல் வரைஞ்சாரன்னு நினைக்கிறேன். சித்திர ராமாயணம் எனக்கு மறந்து போச்சு, பெரியவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல இந்த அந்த ஈட்டி வர்ற வேகமும் 4 பேருக்கு முன்னாடி இலக்குவன் போய் நின்று அந்த ஈட்டியை பிடிக்கிற அழகுமாக அவ்வளவு அருமையா இருக்கு. அவன் இறந்து விழுந்தாங்க. 2 முறை அவன் திரும்ப பிழைக்கிறான். நாகபாச படலத்துல அவன் வந்து தவறி போறான், இங்கேயும் விழுகிறான். அப்ப எல்லாம் என்ன தெரியுமா கருத்து? தாய் சொன்ன வார்த்தைக்கு ஏற்றபடி அவன் நடந்துகிட்டான். மரணத்தை தாங்கி தன்னுடைய அண்ணனை காப்பாத்தினான். இங்கே 3 தாயும் சமாதானம் செய்து, தந்தைய அதுக்கு பிறகு பார்க்கலங்க. முதல் நாள் பட்டாபிஷேகத்துக்கு சொன்ன வார்த்தைக்கு பிறகு பார்க்கல. காட்டு கிளம்பிட்டார். கிளம்பி அங்க சீதையும் வர்றேன்னு சொன்ன உடனே அவர் முதல்ல வேண்டான்னு தான் மறுத்து பார்க்கிறார். அப்புறம் அந்த அம்மா சொன்னா, இது இந்த வார்த்தை சொல்ல உனக்கு எப்படி ஞானம் வந்தது? சொல்லக்கூடாது, அது சுடும் காடு அப்படி இருக்குங்கிறீங்க. உன் பிரிவினும் சுடுமோ, உன்னை பிரிஞ்சிருக்கங்கிறது காட்டில் கொடுமையானது என்ன இருக்க போதும்? வர்றேன், வா போவோம். கிளம்பி போயிட்டாங்க. இங்கே இந்த 4 பேரை பார்க்கணும். தசரதன், கைகேயி, கோசலை, சுமித்திரை. இந்த 4 பேருக்கு நடுவில் கடவுளாகிய அவதாரமாகிய ராமன் எத்தனை தன்மையா நடந்துக்கிறார். சோகமும் துக்கமும் சோதனையும் வருகிற போது குடும்பத்தில் கவனமா இருக்கணும். ஒரு சின்ன தப்பு நடந்துட்டா எல்லாரும் ஒருத்தர் வைவோம். நான் பலமுறை சொன்னேன், கேட்கல அப்படிம்பாரு மகன அப்பா. நானும் அதே தான் உங்களை சொல்றேன் அப்படிமா. நீங்க நினைச்சு பாருங்க, வீட்டுல சாம்பார் நல்லா இருக்குன்னா 5 பேர் வந்து நாங்க தான் வச்சோம்னு சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? நான் தான் வெங்காயம் வெட்டினேன், நான் தான் எல்லாம் எடுத்து கொடுத்தேன்.
ரசம் வாயிலே வைக்க முடியலையே, நான் வைக்கலன்னு 5 பேரும் போயிருவாங்க. அதான் ஒருத்தன் சொன்னா, வெற்றி என்பதற்கு பல தந்தையர்கள் உண்டு, ஆனால் தோல்வி என்னும் குழந்தை எப்போதும் அனாதைதான் அப்படின்னா. அது யாரு பத்தானே தெரியாது, தப்பு செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதுமா. இங்க அந்த சூழ்நிலையிலையும் அத்தனை பேர் சமாளிச்சுட்டு போறாருங்க. இன்னொரு காட்சி இருக்குது. எங்க போய் பரதன் வந்தா, நாடு வேணான்ட்டான், மிக அரிய பகுதிகள் அதெல்லாம். பரதன் வந்து தன்னுடைய தாயிட்ட பேசுற பகுதி இருக்கு பாருங்க. அடையப்பா, வாரியார் சாமியினுடைய இந்த ஏதாவது குறுந்தகடு கிடைச்சுன்னா நீங்க கேட்டு பாருங்க. அவன் வந்து ஒவ்வொரு ஆளா அவனை சாட்டை சுண்டி அடிப்பாங்க. எப்படின்னா, அந்த அம்மாவும் அவனும் சேர்ந்து திட்டமிட்ட மாதிரியே எல்லாரும் பேசுவாங்க. கைகேயி பரதனுக்கு பட்டம் கொடுக்கறப்ப பரதனையும் உட்கார வச்சு திட்டம் போட்ட மாதிரியே சொல்லுவாங்க. அந்த அப்பாவி எல்லாருக்கும் அடி வாங்குவாங்க. ஒரே ஒரு இடத்துலதான் கலங்கி போவான் பரதன். எங்க தெரியுமா, கோசல ஒரு கேள்வி கேட்டாலாம், ஏன்பா உனக்கு தெரியாமலா உங்க அம்மா உனக்கு பட்டம் வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே தடால் கீழே விழுந்தாங்க. 11 பாட்டு இருக்கு கம்பராமாயணத்துல பரதன் பேசுறதாக. அதுக்கு என்னன்னா குலகம்னு பேரு. குலகம்னா என்ன தெரியுமா, குலகம் பல பாட்டு ஒரு மொழி அப்படின்னு பேரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா 11 பாட்டுலயும் ஒரே செய்தியை சொல்றது. இப்ப ஒரு பாட்டுல ஒண்ணு ஒரு அப்படி இல்ல, ஒரே செய்தியை 11 பாட்டுல சொல்றது குலகம்னு பேரு. இது முதல் 11 பாடல்கள் குலகம் அப்படின்னு ஒரே ஆட்சியில் போடுவாங்க. அப்ப அவன் பட்டியல் கொடுக்கிறான், என் தாயார் எனக்கு தெரிந்து இந்த தீமையை செய்திருப்பார்களேயானால் நான் என்னென்ன பாவத்துக்கு உள்ளாவேன்னு சொல்லி ஒரு பட்டியல் கொடுப்பாங்க. காராம்பசுவை கொன்ற பாவத்துக்கு போவேன், அந்த பாவத்துக்கு போவேன். அதுல வாரியார் சாமி நடுவில் 4 பாவம் சேர்த்துக்குவாரு. கோயில்ல பொங்கல் வாங்கி தின்னுட்டு தூண்ல தடவிட்டு போறானே, அவன் போற பாவத்துக்கு அம்மா நானும் போவேன். கண்ணுக்குட்டிக்கு பதிலா வைக்கல் அடைச்சு வச்சு கண்ணுக்குட்டின்னு காமிச்சு பால் கறக்குறானே, அவன் என்ன பாவத்துக்கு போனான் என்று பரதன் கூறினான் அப்படிம்பாரு. என்னன்னா இது கம்பராமாயணத்துல இருக்குமாங்க ரொம்ப பேர் நினைச்சுக்கிட்டு இருப்போம். என்னன்னா சந்தடி சாக்கில சேர்த்து விட்டுறது அது நல்லதாங்கிறேன். ஏன்னா தற்காலத்தில் இருக்கிற குறைபாடுகளை அதுல கொண்டு சேர்த்து விட்டுறலாம். நீங்க TKS சகோதரர்களுடைய நாடக இதுகளை ஐயா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுல ஒரு செய்தி நான் படித்தேன். இலங்கையில போய் நாடகம் போடுறாங்க. அப்படி நாடகம் போட்ட போது இலங்கையில 10,000 மக்கள் வந்து கூட்டிருக்காங்கன்னா ஒரு வினாடியில அவ்வளவு பேர் எப்படி இருக்கிறது. அங்க காமெடினாக வரக்கூடிய பிரண்ராம் சாமி என்ன செய்வாராம், ஒல்லியா இருப்பார் ஒருத்தர் பிரண்ராம் சாமி ஒரு பேரு. அவர் மேடைக்கு வந்த உடனே அவரோட கூட ஒருத்தர் வருவாராம். அவர் வந்த உடனே சொல்லாராம், ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்ல அப்படிம்பாராம். உடனே கூட அவரோட அப்ப எதுதான் சதம் அப்படிம்பாராம், இலங்கை பணமே சதம் அப்படிம்பாராம். ஏன்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு சதம்னு ஒரு பேர் உண்டு. இப்ப நம்ம டாலர் வெள்ளின்னு சொல்றோம்ல, அந்த 10,000 பேரும் ஒரு வினாடி தங்களை மறந்து கை தட்டுவாங்களாம். எதுக்கு தெரியுமா, அந்த இடத்துல அவர்களுக்கு பிடித்த விஷயத்தை சொல்லி காட்டுறதுனா வேற இல்ல, 1000 பக்கம் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு வினாடியில சொல்லிட்டு போறது. அந்த அழகு இருக்கணும். இங்க அதே போல ஒரு கேள்வி கேட்ட உடனேதான் சுருண்டு விழுந்து போனா அப்படியே பரதன். பிறகு அந்த அம்மா தெரிஞ்சுக்கிட்டா, இல்ல நான் உன்னை அப்படி சொல்லி கேட்கல, ஏன்னா அவதான சொன்னா என் பிள்ளையை காட்டுல நீ நல்லவன்னு, அவளா இப்படி சொல்லுவா, இல்ல ஒரு தெரிவுக்காக கேட்டேன். பிறகு எல்லாத்தையும் கூட்டிட்டு ராமனை போய் சந்திக்க போறாங்க. அதுல தசரதன் இறந்த செய்தியை கூட அதிகமா சொல்லப்படாம காட்டப்படாம வச்சுக்கிட்டு தைலமாட்டு படலத்து பகுதியில வச்சு சத்ருகுணன் ஒரு பாத்திரம் ஒண்ணு வருங்க, பாவம் கௌரவ நடிகர் மாதிரி, ரொம்ப டயலாக் கம்மி, எங்க இருக்காருன்னே தெரியாது. அதுல அது மாதிரி நகுலன் ஒரு பாத்திரம் வரும். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். சகாதேவனுக்கு எல்லாம் நிறைய இடம் இருக்கும். ஆனா நகுலன் பாவம் கூட கூட வந்துட்டு போவாரு. நாங்க ஒரு தடவை பாஞ்சாலி சபத நாடகம் போட்டப்ப கல்லூரில இந்த நகுலன் பாத்திரத்துக்கு ஒருத்தர் ஏற்பாடு பண்ணிருந்தோம். அவர் நான் எப்ப ரிஹர்சல் வரணும்னு கேட்டே இருப்பாரு. அதுல ஒண்ணும் இல்ல, அண்ணா வணக்கம் இதுதான் அவர் சொல்ல வேண்டிய ஒரு வசனம். அதுக்கு மேக்கப் மேன கூட்டு வந்து குடும்பத்தோட வந்து போட்டோ எடுத்து அவர் வச்சிருந்த தொப்பியை பார்த்தா அந்த குப்லாக்கான் தொப்பி மாதிரி வேற போட்டு விட்டு இருந்தாங்க. அவர் அதை போட்டோ எடுத்து வீட்டுல இன்னும் மாட்டிருக்காரு. அந்த பாஞ்சாலி சபத நாடகத்துல என்ன நடிச்சோம்னு சொல்ல மாட்டார். ஆனா அதுல எடுத்த படம் பார், அது ஒரு சந்தோஷம் தானே. சத்ருகனுடைய பாத்திரமே எதற்காகன்னா, ராமன் இல்ல ஈமக்கிரியை பண்ண, இலக்குவன் கூட போயிட்டான். தன்னிடத்தை இத்தனை தீமைகளை செய்த கைகேயும் இவள் எனக்கு மனைவி இல்லை, அவள் பெற்ற மகன் எனக்கு மகன் இல்லைன்னு அவன் உயிரெழுதி வைக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான் தசரதன். அப்ப ஈமக்கடன் செய்வது யாரு? அப்பதான் சத்ருகனன் வந்து அந்த ஈமக்கடனை செஞ்சு முடிக்கிறதால நம்ம பாக்குறோம். எல்லாரும் போறாங்க. போய் அண்ணனுக்கு
திரும்ப நாட்டை கொடுக்கலான்னு போறாங்க. போற போது குகன் சந்திக்கிறான். அதெல்லாம் பெரிய கதை. கோபம் வருது, அப்புறம் தெரிஞ்சிடறாங்க. எல்லாரும் போய் ராமனை பார்க்க போறப்ப குகனாவது ஒரு நிமிஷம் சந்தேகப்பட்டு தெரிஞ்சிட்டான். பரதன் படையெடுத்து வர்றானோ அப்படின்னு சந்தேகப்பட்டான். அப்புறம் தெரிஞ்சிட்டான், இல்ல 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 இவனை பார்த்தா அப்படி இல்ல. ஏன்னா அழுக்கடைந்த மேனி, கண்ணீர் சிந்தும் கண்கள், திசை நோக்கி தொழுகின்ற முகம், இவனா தீமை செய்வான் இல்ல. சொல்லிட்டு சொன்னா, நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். நீங்க ராமர் வீட்டுல ஒரு அழகு என்னவா, ராமனும் பரதனும் ஒரு மாதிரி இருப்பாங்களாம், இலக்குவனும் சத்ருகனும் ஒரு மாதிரி இருப்பாங்களா. இப்ப நீங்க ஒரு வீட்டுல 5 பேர் அண்ணன் தம்பின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேர் அண்ணன் தம்பியில மூத்தாளும் கடைசி ஆளும் ஒரே மாதிரி இருப்பாங்க. அது ஏதோ ஒரு வித்தியாசமான முறையா இருக்கும். முகம் ஒரே மாதிரி இருக்கும். ராமனுக்கும் பரதனுக்கும் ஒரே முகம், இலக்குவனுக்கும் சத்ருகனுக்கும் ஒரே முகம். நம்பியும் என் நாயகனை ஒக்கின்றான், அயல் நின்றான் தம்பியையும் ஒக்கின்றான். யார? லட்சுமணன் ஏற்கனவே பார்த்திருக்கிறான். அதனால துன்பம் ஒரு முடிவில்லை, திசை நோக்கி தொழுகின்றான். எம்பெருமான் பின்பிறந்தார் இழைப்பரோ பிழைப்பென்றான். முடிவு பண்ணிட்டான். காச்சா இப்ப தப்பு பண்ண மாட்டான். அப்புறம் எதுக்கு வந்தேன்னு கேட்டானா, எங்க அம்மா தெரியாதனமா வாங்கி கொடுத்த நாட்டை எங்க அண்ணனுக்கு கொடுக்க வந்தேன். குகன் திருச்சிட்டானா, இப்படி ஒரு பையன் எங்கேயாவது இருப்பானா? குடும்பமே சேர்ந்து சதி பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க, நீ வாங்கிட்டு வந்து இதை கொடுக்குறியப்பா. சொன்னா, நான் ராமனத்தை இத்தனை நாளா பெரியாள நினைச்சிட்டு இருந்தேன். அவன் சொல்றான் ஒரு வார்த்தை, ஆனா நீ தாண்டா பெரியாளு. தாயூரை செய்ய தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயினை என்ற போது புகழி நோய் தம்மை கண்டால் 1000 ராமர் நின் கேள் ஆவரோ. ஒரு வார்த்தை கேட்கிறான், என்ன பெருசா ராமர், என்ன பாருங்க வஞ்ச புகழ்ச்சிங்க, அருமையா சொல்றான். எல்லாரும் கிளம்பி போனாங்க. லட்சுமணன் ஒரு மலை உச்சியில் நின்று பார்த்தான், பெரும் படம் வருது. அவன் முடிவுக்கு வந்துட்டான், கட்டாயமா நாட்டை வாங்கிட்ட பரதன் அண்ணனை கொள்ள வர்றான். அவனுக்கு எப்படி எல்லாம் யோசனை வருது பாருங்க. சில பேர் மர்ம கதை படிச்சு படிச்சு கடைக்கு போனா கூட பதுங்கி போவாங்க, பாத்துருக்கீங்களா? யாரோ நம்மளை விரட்டி வர்றாங்க போட்டிருக்கு அப்படின்னு. அது கூட நான் ஒரு நகைச்சுவை ஒண்ணு படிச்சேன், ஆச்சரியமா இருந்தது. இந்த இருக்கு பாருங்க, மாவரைக்கிற மில்லு, ரைஸ் மில்லு, அங்க போயிட்டு பதுங்கி வந்தானா. என்னடான்னு கேட்டிருக்காங்க. நைஸா அரஸ்ட் வர சொன்னாங்க அப்படின்னா. நைஸா, இந்த நைஸாங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் உண்டு. நல்ல மாவு மாதிரின்னு ஒரு அர்த்தம், நைஸா ஓடிட்டான் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இந்த ஒரு சொல்ல 2ஆ பயன்படுத்துறோம். நைஸா அரஸ்ட் வர்ற மாதிரி. மேல இருந்து கோவப்பட்டான், வில்ல எடுத்தான், அம்பு மாட்டினான், எல்லாம் செஞ்சான். ராமர் ஒன்னும் செய்யாம பாத்துட்டே இருந்தார். இவன் ஏதாவது பிடிச்சா ஏதாவது வம்பிழுத்து விடுதான், அப்புறம் நம்ம போய் சமாதானம் படுத்தணும். இந்த அன்னைக்கு பிடித்த வில்ல கட்டி எல்லாரையும் கொல்ல போறேன்னா என்னன்னு கேட்டார். பரதன் படையோட வர்றான். இல்லப்பா சொன்னா கேளு, இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு அப்புறம் பார்த்து சரியாயிட்டான். இப்ப இந்த 4 சகோதரர்களும் 3 தாயாரும் சந்திக்கிற இடம் இருக்கு பாருங்க, மிக அரிய இடம். இந்த இடம் தாங்க. வந்த உடனே காலில் விழுந்தான், நெடுஞ்சாட்கடையா எனக்கு போய் பட்டத்தை கொடுத்துட்டு வரலாமா? வேண்டாம், சரி இருக்கட்டும். தந்தையார் எப்படி இருக்கிறாருன்னு கேட்டு திரும்பி பார்க்கிறாரு. 3 தாயாரும் தன்னுடைய கணவனை இழந்த தோற்றத்தில் இருக்கிறாங்க. தந்தை இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே கீழே விழுந்து கதறி அழுகிறாரு. நான் முதல்ல சொன்னேன்ல, கலைக்கோட்டு மாமுனியை வைத்து என்னை பெற்ற தந்தையே, என்னை பிரிந்ததால் உன்னுயிர் பிரிந்தது, உன்னை பிரிந்ததால் என் உயிர் பிரியவில்லை என்றால் என் பாசம் பெரிதா உன் பாசம் பெரிதான்னு கேட்டான். பிறகு நீர்க்கடன் செஞ்சாங்க. செஞ்சு முடிச்ச உடனே ஒரு போராட்டம் வந்துருச்சு. எப்படி? நாட்டை நீதான் வச்சுக்கணும், இல்ல நீதான் வச்சுக்கணும். எங்கேயாவது உலகத்துல உண்டா? நாட்டை எனக்குத்தான் கொடுக்கணும், வம்சத்தை அழிப்பேன், அப்படித்தான் நம்ம சண்டை ஓடுவோம். அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் மீண்டும் மீண்டும் பதவிகளால் நாம் சண்டை போடக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் சொல்லப்படுது. கடைசியா சொன்னா வச்சுக்கிற முடியாதுட்டான் பரதன், உனக்கு தான் கொடுப்பேன். இப்ப அழகான உத்தி ஒன்றை கையாண்டாருங்க ராமன். எப்படி? எனக்கு தானே கொடுத்த, நான் தானே ராஜா. ஆமா. ராஜா சொன்னபடி கேட்பேன். ஆமா, நீ போய் நாட்டாளு அப்படின்னாரு. அவனுக்கு குழம்பிட்டான். சரின்ட்டு போயிட்டான். உங்க காலடியவாது கொடுங்கன்னு வாங்கி பாதுகாப்பட்ட அவசியம் கொண்டு போயிட்டான். இப்ப பெற்ற தாய் தந்தையரை பத்தி இவ்வளவு நேரம் சொன்னல, பெறாத தந்தைக்காக ராமன் பட்ட பாடு தெரியுமா? சடாயுவை அறிமுகப்படுத்துற போது கம்பன் ஒரு அழகான வார்த்தை சொல்வாருங்க. சடாயுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்ப நம்ம அப்ளிகேஷன் கொடுத்த உடனே வயது என்னன்னு பாக்குறோம் இல்லையா, போடுறோம்ல. சடாயு வயது என்ன?
அதுக்கு அவர் குழு கொடுக்கிறாருங்க. சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்படுவதற்கு முன்பாக மன்மதனை நேரில் பார்த்தவர்களுள் சடாயும் ஒருவன். வயசு பாருங்க. இப்ப நீங்க கணக்கு போட்டு பாக்கணும். நான் சொன்னது புரிஞ்சு திரும்பி சொல்லிட்டுமா? அது கவியரங்க மாதிரி ஆயிருமேன்னு பாக்குறேன் நான். அதாவது சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்த உடனே மன்மதன் எரிஞ்சு போனான். ஆனால் மன்மதன் எரிஞ்சு போயே இருந்திருக்க மாட்டான்ல, அவன் உயிரோட இருந்திருப்பான்ல. இப்ப நீங்க ஔவையாருன்னா கிழவின்னு நினைக்கலாமா? அந்த அம்மா சின்ன பிள்ளையா இருந்திருக்கும்ல, பிறக்கிறப்பே கிழவியா பிறக்க முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்துதான் இருக்கும். இங்கே மன்மதன் எரிக்கப்படுவதற்கு முன்பாக அவனை உயிரோடு பார்த்த சிலரில் சடாயும் ஒருவன். அப்ப அந்த சடாயுனுடைய வயது என்னன்னு பாத்துக்கங்க. போற போக்குல சொல்லிட்டு போவாங்க கம்பன். அந்த சடாயு 3 பேரும் காட்டுக்குள்ள வர்ற போது நின்று பார்த்துட்டு, யார் மக்கள் நீங்கள்? உடனே தசரதனுடைய மக்கள் சொன்ன உடனே என்னுடைய சகோதரன் சௌக்கியமான அந்த பறவை எடுத்தான். எவ்வளவு நல்ல உறவு வச்சிருக்கோம் பாருங்க. மரமும் விலங்குகளும் பறவைகளும் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம்னு சொன்னா நாம் வளர்க்கின்ற வளர்ப்பு பிராணி மேல அவ்வளவு அன்பு வச்சிருப்போம். சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு உண்டுங்க. கதாநாயகன் அப்படி தொட்டான், அவனை அப்படி தள்ளினான். என்னன்னு கேட்டான் கோமன், இந்த மரம், இந்த புன்னை மரம் இருக்கே என் சகோதரி மாதிரி, சகோதரிக்கு அருகிலே நாம் இப்படி சரசம் செய்யக்கூடாது. எப்படி சகோதரின்னு கேட்டான். நான் என்னுடைய தாயார் வயிற்றுல இருந்த காலத்துல என்னுடைய தாயார் இங்க ஒரு புன்னை கொட்டைய வச்சு அதுக்கு தண்ணீரும் பாலும் ஊற்றுவாளாம். அதுவும் வளர்ந்தது, நானும் பிறந்தேன். எனக்கு முந்தி பிறந்தவள் என்னுடைய சகோதரி, அவள் இருக்கும் இடத்திலே நான் உன்னோடு இணைய மாட்டேன்னு சொன்னா எத்தனை உயிர்ப்புத்தன்மை கொண்ட இலக்கியங்களை நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. அவ்வளவு ஆச்சரியங்க. என் சகோதரன் சௌக்கியமானு கேக்குது. யாரு? அந்த சடாயு. சொல்லி ரொம்ப அழகான உரையாடலை முடிச்சுட்டு காட்டுக்குள்ள போங்க, சௌரியமா இருங்க. பல ஆண்டுகள் சௌரியமா தான் இருந்தாங்க. பிறகு சூர்பனக வந்தா எல்லாம் நடந்தது. அதை நம்ம இதுல பார்த்தோம். ராவணன் தூக்கிட்டு போன போது தடுத்து நிறுத்தி அவனோடு போரிட்ட ஒரு உயிர் எதுன்னு கேட்டா சடாயுதாங்க. ஓடி தாக்கி அடிச்சு அவன் ஒவ்வொரு ரெக்கையா வெட்டி எறிதான், கீழே விழுகுது. உயிர் போறதுக்கு முதல்ல ராவணன் லெக்கணும் சந்திக்கிறாங்க. அப்ப அந்த சடாயு பேசுற பேச்சு பாத்தீங்களா, பெத்த அப்பன் கூட அப்படி பேச மாட்டான். அவ்வளவு அழகா பேசுற அந்த சடாயு. இந்த 2 பேருக்கு அறிவே கிடையாதா அப்படின்னு கேக்குது. யார? ராமனையும் இலக்கணையும் பார்த்து. ஏன் தெரியுமா? என்னதான் ஆனாலும் ஒரு பெண் பிள்ளையை விட்டு 2 பேரும் ஓடலாமாடா? அவதான் மான் கேட்டான். சரி நீ தான் போன, உடனே இவனும் பின்னாடி வந்துட்டாங்க. உங்க 2 பேருக்குள்ள கோவதா அவங்களுக்கு இருக்கலாம், பெண் பிள்ளைய வச்சுட்டு ஓடலாமா? என்ன யோசனை பண்ணிட்டீங்க? சொல்லிட்டு சரி கவனமா இருங்க, பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க. நல்லா பாருங்க, உறவு முறைக்காரர்கள் நமக்காக உயிர் விடுவதை காட்டிலும் தொடர்பே இல்லாதவர்கள் உயிர் விடும் போதுதான் நம்ம ரொம்ப கலங்கி போவோம். சடாயு ஒரு காரணம். இன்னொரு ஆச்சரியம் தெரியுமா? அந்த சடாயுக்கு கடைசி இறுதி கடன்களை ராமபிரான் நின்று செய்தார்கள். தந்தைக்கு செய்ய முடியாத காரியத்தை, மகனாக இருந்து தன் தந்தைக்கு செய்ய முடியாத காரியத்தை தன்னுடைய தந்தையின் சகோதரனாக விளங்கி வந்த அந்த சடாயுக்கு இவர் செய்தார். ராமானுஜருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இடம் வருங்க. இவருடைய குருநாதர் ஒரு முறை ஒரு சாதாரண ஏழை தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இறுதிக்கடன் செஞ்சுட்டு வர்றார். அப்படி வந்த போது கூடவே வந்த ராமானுஜர் ஒரு கேள்வி கேட்டாராம். நீங்களோ பெரிய ஆச்சாரியர், மற்றவர்களுடைய உடலை தொடக்கூடாதுன்னு சொல்லுவோம், ஆனால் இறந்து போனவரோ சாதாரண மனிதர், அந்த இறுதி கடனை நீங்கள் போய் செய்யலாமா? ராமானுஜர் கேள்வி கேட்கிறார். அப்ப அவர் சொன்னாரா அந்த குருநாதர், ராமாயணத்திலே சடாயு என்ற பறவைக்கு ரகுவம்சத்திலே வந்த ராமபிரான் நீர்க்கடனும் இறுதிக்கடனும் செய்து விட்டார். இறந்து போன மனிதன் பறவையை காட்டிலும் இழிந்தவனும் அல்ல, இறுதிக்கடன் செய்த நான் ராமனை காட்டிலும் உயர்ந்தவனும் அல்ல. பேசாம வா. அழகு பாருங்க. எடுத்துக்காட்டு தர்ற போது மெய் சிலிர்த்து போகணும். இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கை வரும்.
இப்ப நம்ம வகுப்புல பாடம் நடத்துறதுக்கும் கூட்டங்கள்ல பேசுறதுக்குமான வேறுபாடு நான் பார்ப்பேன். எத்தனை அரிய விஷயங்கள் வகுப்புல சொன்னாலும் கிடையாது பாத்துக்கிட்டே இருப்பான். சில பேர் கலட்டிலாம் ஆட்டுவான், சரியாதான் இருக்காரு, போகவே இல்லை அப்படிமா. ஆனா இங்க அப்படி இல்லை. நான் அமர்ந்து கேட்டிருக்கிறேன். நான் திருப்பிள்ளையா இருக்கப்ப எங்கள் ஊர் சோழவந்தானுக்கு இலங்கையிலிருந்து சுவாமிநாத தம்பரான்னு ஒருத்தர் வருவாருங்க. சங்கீதத்தோடு மகாபாரதம் சொல்வார். திரும்ப கேட்டதில்லை. அவையெல்லாம் மனசுக்குள்ள பதிஞ்சதுனால பேச முடியும் நினைப்பேன் நான். என்ன ஒரு 1000 பேரை ஒரு நேரத்தில் கண்ணீர் விட வைக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல 1000 பேரை நெகிழ வைக்க முடியுமா ஒரு மனிதனால் முடிந்ததுங்க. இலக்கியங்களை எடுத்து சொல்ற போது ஏன் இன்னைக்கும் கூட ஹரிச்சந்திரமயான காட்டு நாடகத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் போட மாட்டோம். நம்ம கிராமங்கள்ல நான் பாத்திருக்கேன். 3 போக நெல் விளைஞ்சிச்சுன்னு வைங்களேன், வள்ளி திருமண் நாடகம் போட்டுருவாங்க. ஏன்னா சந்தோஷமா இருக்காங்கன்னு அர்த்தம். 3 வருஷம் மழை பெய்யலன்னா ஹரிச்சந்திரமயான காண்டம். ஏன்னா அவரோட சேர்த்து இவங்களும் அழுகணும். அதுல ஒரு இடத்துல அவன் அழுவாங்க. ஹரிச்சந்திரன் எப்படி தெரியுமா, அந்த மயானத்துல நின்று அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்கப்ப சுடுகோலை கையில பிடிச்சிட்டு அந்த காளியை பார்த்து ஒரு பேச்சு பேசுவான். காளி, என்னுடைய கனவில் பல முறை வந்திருக்கிறாய் நீ, ஆனால் ஒரு நாளாவது சொல்லியிருக்கிறாயா செங்கோலை பிடித்த கரம் ஈமக்கோள் பிடிக்க போகிறது என்று காளி ஒரு நாளாவது நீ சொன்னாயான்னு அந்த நடிகர் பேசி அழுவாருங்க. உட்கார்ந்துருக்க அத்தனை சனமும் சேர்ந்து அழுகும். எதுக்கு? ஹரிச்சந்திரன் அந்த கஷ்டம் எல்லார் வாழ்க்கையில் இருக்கத்தாங்க செய்யும். தெரியுமா? விக்ரமாதித்தன் கதையில ஒரு காட்சி உண்டு. விக்ரமாதித்தன் கதை வேளாளத்துல முடிச்சிடக்கூடாது. அதுல ஒரு காட்சி வரும். ஒருத்தவன் சொல்றான், உனக்கு 2.5 வருஷத்துக்கு ஜாதகம் நல்லா இல்ல, அப்ப என்ன பண்ணலாம்? முன்னிலும் குறைந்தவனிடத்திலே சென்று நீ 2.5 வருஷம் அவனுக்கு அடைப்பக்காரனாக இருக்க வேண்டும். அடைப்பக்காரன் என்ன தெரியுமா? அந்த காலத்துல வெத்தலையை போட்டா ராஜா துப்புறதுக்கு வெளியில போக மாட்டாரு. ஒரு வெத்தலை படிக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதை ஒருத்தன் கையில வச்சிருப்பாங்க. அவனுக்கு அதுக்கு சம்பளம். நீ உன்னிலும் தாழ்ந்தவனிடத்திலே சென்று, அதாவது பதவியில், செல்வத்தில், அதிகாரத்தில் தாழ்ந்தவனிடத்துல சென்று 2.5 வருஷம் அடப்பக்காரனா இருக்கணுங்கிறான். இது நம்புறா நம்பல நமக்கு வேற விஷயம். ஆனா விக்ரமாதித்தன் அதே மாதிரி இருந்ததாக அதுல வரலாறு வருது. அப்ப விக்ரமாதித்தன் கேட்கிறாங்க, ஏன் விதியை வென்று நீ ஜெயிக்கலாமே, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அப்படி இருக்கிற போதுதான் எனக்கு சில விஷயங்கள் புரிந்தன அப்படின்னு எழுதுறாங்க. நாம கதைகளா மட்டும் இல்லைங்க, அனுபவங்களாகவும் படிக்கணும். நிறைவாக சொல்ற போது இங்கே சடாயோட பேசிட்டு அந்த ஈமக்கரிகள் செஞ்ச உடனே கண்ணீர் விட்டு ராமன் அழுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அந்த தந்தை கொடுத்து வைக்கல, இவர் இருப்பார்னு நான் நம்பினேன், இவரும் இல்லை. சீதை போனதும் பரவாயில்ல, என்னுடைய பிரிவு, எனக்கு என்னோட சார்ந்தவர்கள் என் மீது அன்பு செலுத்துறவர்கள் எல்லாம் ஒன்று மறைந்து போகிறார்கள் அல்லது தொலைந்து போகிறார்கள். நான் என்ன செய்யட்டும்? கடவுளாக அவதாரம் நம்ம நினைக்கிறோம். ஆனா மானுடனாக வருகிற போது அதற்கேற்ற குணத்தோடு ரொம்ப அழகா படைக்கப்பட்டிருக்காரு. அதனால மானுடம் வென்றதம்மான்னு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க. அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் பாருங்க. சரி, இந்த காட்சிகள் வரைக்கும் தாங்க பெற்றோரோடு அவருக்கு இருக்கிற தொடர்புகள் நமக்கு காட்டப்படுது. பிறகு கதை வேற பக்கம் போயிருது. சீதையை தேடணும், சுக்ரீவனை பார்க்கணும், ராவணனை வீழ்த்தணும், எல்லாம் போறாங்க. ஒரு இடத்துல சூர்பனக சொல்றாங்க, எப்படி 12 ஆண்டு காலம் காட்டுல இருந்த ராமன் தவம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான். அங்கிருந்து வந்தவ அவனுடைய அழகை பார்த்து சொன்னாலாம், இவ்வளவு அழகா இருக்கானே, தவம் என்ன தவம் செய்ததோ இவன் தவம் செய்வதற்கு அப்படின்னு ஒரு வார்த்தை. புதுக்க விதமா இருக்குங்க. கம்பனுடைய வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற புதுக்கவிஞக்காரர்கள் ரொம்ப ஆச்சரியப்படணும். ஒரு இடத்துல சொல்லுவாரு, அனுமன் இலங்கையில போய் அந்த இலங்கை மாநகரத்தை நெருப்புல வச்சு கொளுத்தின போது அவனை கட்டி இழுத்து வர்றதுக்கு அரக்கர்கள் போய் எல்லா கயிறையும் எடுத்துட்டு போனாங்களாம். என்னென்ன கயிறு? தொட்டில் கயிறு, கிணத்துல போட்டிருந்த கயிறு, தேருக்கு வச்சிருந்த கயிறு, அம்புட்டு கயிறையும் கொண்டு போயிட்டாங்களாம். அவன் கொண்டு போகாதது ஒரே ஒரு கயிறு தான், அது அவனுடைய மனைவிமாருடைய மஞ்ச கயிறு அப்படின்னு முடிச்சிருப்பாரு. இது கம்பராமாயணத்துல வருதுங்க. எல்லா கயிறையும் ஒரு வீட்டு போயிட்டாங்க. ஏன்னா அதை எடுத்துட்டு போனா இவன் எடுத்து போயிட்டான்னு அர்த்தம் இல்ல, அதனால அதை எடுக்கலையா. எல்லா கயிறும் கொண்டு போய் சேர்ந்துருச்சு. இங்க அதே மாதிரி தந்தை மறைஞ்சிட்டாரு, இந்த இவரும் போயிட்டாரு, கவலைப்பட்டு இருக்கிறாரு. பிறகு கதையினுடைய கடைசி பகுதியில சீதை நெருப்பில இருந்து மீண்டு வர்றா, எல்லாரும் வாழ்த்துறாங்க. வழக்கமா நம்மகிட்ட என்ன அப்படின்னா,
படங்களோ நாடகங்களோ கதையோ படிக்கிற போது நிறைவு சுபமா இருக்கணும் நம்ம நினைப்போம். அது எல்லாருக்கும் மனசு கிளம்பி போறப்ப கவலை இல்லாம போகணும். அப்படியே 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணின்னு ஒரு படம் வந்துச்சு. கடைசியில 999 பேரும் பிழைச்சிருவாங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு நிம்மதியா இருக்கும். அவங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க கூடாது. அது மாதிரி அந்த கடைசி நேரத்தில் எல்லாரும் வருவாங்க. தசரதன் விண்ணுலகத்திலிருந்து வர்றாரு. எல்லாரையும் வாழ்த்துறாரு. வாழ்த்திட்டு அப்பா சீதையை ஏற்றுக்கோ, பிழை செய்யல சொல்றாரு. சொல்லிட்டு உனக்கு என்ன வரம் வேணும் பாருங்க. இன்னும் புத்தி போல அந்த ஆளுக்கு. எப்ப வந்தாலும் யாரை பார்த்தாலும் அந்த வரத்தினாலதான் சேர்த்ததே. உனக்கு என்ன வரம் வேண்டும்? உடனே அப்போ இவரும் 2 வரம் கேட்கிறாரு. ஏன்னா மகனுக்கு வேற என்ன சொல்ல முடியும்? 2 வரம் கேட்கிறார். 2 வரம் வேணும் தந்தையே. தீயல் என்று நீ விலக்கி வைத்தாயே என் தெய்வமாகிய கைகேயி, அவருடைய மகனாகிய பரதன், அவர்களை மீண்டும் தாயும் தம்பியுமாக நான் ஏற்றுக்கொள்வதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். என்ன ஒரு மனசுக்குள்ள 14 வருஷம்ங்க. இந்த 14 வருஷம் அந்த மனசுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? தனக்கு தீமை செய்தவள் கூட நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைப்பார்கள்? ராமானுஜருடைய வாழ்க்கையில் இன்னொரு செய்தி இதே மாதிரி வரும். எப்படி தெரியுமா? கூரத்தாழ்வானாகிய அந்த சீடரை கண்ணை தோண்ட வச்சுட்டான் ஒருத்தன், நாளூரான் என்கின்றவன் காட்டி கொடுத்தான். கண்ணை தோண்டிட்டாங்க கூரத்தாழ்வான. கடைசியில் ராமானுஜர் கேட்டாரா, பெருமாள் வந்திருக்காரு, ஏதாவது வேணும்னு கேளு, கண்ணு வேணும்னு கேளு அப்படிங்கிறார். கூரத்தாழ்வான் சொன்னாரா, நான் பெற்ற பேரு என்னை காட்டி கொடுத்த நாளூரானும் பெறட்டும் அப்படின்னாராம். எனக்கு பெருமாள் அருள் செய்வாரையானால் அந்த அருளை என்னை காட்டி கொடுத்தவனுக்கும் கிடைக்கட்டும். யார் சொல்லுவா? துன்பம் வந்த உடனே நம்ம 25 வருஷத்துக்கு முந்தைய குடும்பத்தை கெடுத்தவன அப்படித்தானே சொல்றோம், பழி வாங்க போறோம்னு. இல்ல, வசித்தன் சொல்லுவான் ஒரு இடத்துல ராமனை பார்த்து, யாரோடும் பகை கொள்ளலம் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. நீ சண்டை போட மாட்டேன்னு போற நிப்பாட்டினேன்னா அப்ப என்ன ஆகும்னா உன்னுடைய புகழ் போகாது, போர் ஒடுங்கிரும், உன்னுடைய புகழ் நீடித்திருக்கும். எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? அசோக சக்கரவர்த்தி. ஒரே ஒரு யுத்தம் பண்ணாங்க கலிங்கத்துல, பிறகு நிறுத்தினதுனால அவருடைய பேர் இன்னைக்கு வச்சிருக்கிறோம். ஏன்? இந்தியாவிலே அந்த 3 சிங்கங்களை கொண்ட ஸ்தூபியும் இந்திய அரசாங்கத்தினுடைய முத்திரையுமே அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த அருமையான சின்னங்கள் தான். ஜனாதிபதி மாளிகைக்கு நான் போயிருந்த போது ஒரு விஷயத்தை பார்த்தேன். அங்க அந்த ஜனாதிபதி மாளிகையினுடைய அந்த இந்த நாற்காலி அப்படி உட்கார்ந்து இருக்க நாற்காலி எங்க இருக்குன்னா அதனுடைய அளவு பார்த்தா வெகு தூரத்துல ஒரு ஸ்தூபி இருக்குங்க, அசோக ஸ்தூபி. அந்த ஸ்தூபியினுடைய மட்டத்துக்கு நேரம் இருக்குதுங்க. அது அளவு பார்த்து எடுத்து அந்த கட்டடத்தை கட்டிருக்கிறான் ஒரு வெள்ளைக்காரன். அந்த காலத்துல அதை கட்டுற போது என்ன காரணம் தெரியுமா? நிலவுகின்ற ஆட்சி தர்மாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக புத்த பெருமானுடைய பேரை சொன்ன அசோகனுடைய சின்ன அங்க வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு ஆற்றல். போர் நிறுத்தினா போதும் புகழ் கிடைக்கும். அதுபோல யாரையுமே பகையால் நினைக்காத ஒரு தன்மை ராமனிடத்தில் இருந்தது. 14 வருஷம் கழிச்சு இத்தனை துன்பப்பட்ட பிறகும் கூட தன்னுடைய தாயையும், தனக்கு தீமை செய்த தாயையும், தன்னையே உயிராக நினைச்சிருக்கூடிய தம்பியை மறக்க கூடாதுன்னு நினைச்சு தசரதத்துல வரம் கேட்ட போது எத்தனை பெரிய மகனை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் நமக்கு தோணுது. குறைவான செய்திகள் நான் முதல்ல சொன்னேன். நெகிழ வைக்கின்ற இடங்கள்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான் இதுல. ஆனாலும் கூட ஒரு நல்ல மகனை பெறுவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகள் பெற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ராமனுடைய வரலாற்றிலே ராமன் எத்தனை ராமனடி என்று கேட்டு, அப்படி கேட்கிற போது வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், வரங்களை இணைப்பவன் சிவராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன் என்று வருஷப்படுத்தி கண்ணதாசன் ஒரு பாட்டில் சொல்லுவார். அதுபோல ராமன் நண்பனாக, வீரனாக, தலைவனாக, சகோதரனாக வருங்காலங்களில் நீங்க பார்க்க போறீங்க. நாளையிலிருந்து வரிசையா பேச்சு வரப்போகுது. மகனாக அவனை காணுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது கிடைச்சதுன்னா என்ன அர்த்தம்? அதை தந்த பெருமக்கள் ஐயா இனியவன் போன்றவர்களும், ஐயா ஆரம்பி ஐயா அவர்கள் போன்றவர்களும் இந்த வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த ராமபிரானுடைய புகழை சொல்வதற்கான நேரம் கிடைத்தது. இருந்து கேட்ட உங்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கும் என் வாழ்த்தை சொல்லி கம்பன் புகழ் வாழ்க, ராமன் பெருமை ஓங்குக என்று சொல்லி
மகனில் சிறந்தவன் ராமனே என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.